நானு வணக்கம்மா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம்மா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க பாலிட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஏன் இவ்வளோ இது பண்றீங்க? ஸோ எல்லாரும் வந்தாச்சா? எக்ஸ்ட்ரா வந்து யாரும் வந்த மாதிரி தெரியலையே. நம்ம பசங்க எப்போதும் வரவங்க தான் வந்திருக்காங்க. இப்போ யாரும் வந்த மாதிரியே தெரியலையே. சரி, நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம்ப்பா, 2 நிமிஷம் நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரிப்பா, நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ஸோ எவ்வளோ எப்படி இருக்கீங்க? ஸோ சண்டே எப்படி போச்சு? டெஸ்ட்டுக்கு எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? ஸோ ஓரளவு பார்த்து வந்திருக்கீங்களா? ஸோ பாலிட்டி நம்ம ஓரளவு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம பிவி கொஸ்டின் தான் பார்க்க போறோம். 2024 நடந்த ஒரு பிவி கொஸ்டின் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் நம்ம போகலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஆன்சர் அதுலேயே இருக்கு. ஸோ தெரியலன்னு வச்சு வரத்தெல்லாம் பண்ணி நல்லா லிசன் பண்ணுங்க, பொறுமையாக லிசன் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ ரெடியா? நம்ம போகலாம். ஸோ பீகாக்ப்பா, பீகாக்ன்ற என்ன விலங்குப்பா? பீகாக்ன்ற என்ன விலங்கு? நம்ம தேசிய விலங்கு. கரெக்டா? நம்ம நாட்டோட தேசிய விலங்கு. கரெக்ட் தானே? எப்ப அறிவிச்சாங்க? 1963. இந்த மாதிரி நேஷனல் சாங்னு ஒன்று இருக்கா? தேசிய பாடல் ஒன்று இருக்கா? தேசிய பாடல் என்னப்பா? நம்ம நாட்டோட தேசிய பாடல் என்னது? சோ தேசிய பறவை வந்து பீகாக். தேசிய பாடல், தேசிய பாடல் என்னப்பா? நேஷனல் சாங் வந்தே மாதரம். வந்தே மாதரம். சோ வந்தே மாதரம் சொல்லுவாங்க. இந்த வந்தே மாதரம் பாடலை யார் எழுதுனா? இந்த வந்தே மாதரம் பாடலை யார் எழுதுனா? யார் எழுதுனா? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எப்ப எழுதினாரு? 1870ல ஆனந்த் மடம் சொல்லிட்டு ஒரு மடம், ஒரு மடத்தை, அந்த ஆனந்த் மடம் சொல்லிட்டு ஒரு அந்த நாவல்ல இருந்து எழுதுனதா அந்த வந்தே மாதரம். ஸோ அந்த இதுல இருந்து எடுத்ததா அது. இதை எப்ப ஃபர்ஸ்ட் பாடினாங்க? இந்த நேஷனல் சாங்க ஃபர்ஸ்ட் எப்ப பாடினாங்க? 1896ல. நம்ம பார்த்தோமா? சோ இது எப்ப ஏத்துக்கிட்டாங்க? அரசியல் சபை எப்ப இதை ஏத்துக்கிட்டாங்க? எழுதுறேன். அரசியல் சபை எப்ப ஏத்துக்கிட்டாங்க நேஷனல் சாங்க? தேசிய பாடலை எப்ப ஏத்துக்கிட்டாங்க? தேசிய பாடலை எப்ப ஏத்துக்கிட்டாங்க? சூப்பர்ப்பா. 24 ஜனவரி 1950ல என்ன பண்ண? தேசிய பாடலை ஏத்துக்கிட்டாங்க. ஓகேவா? தேசிய பாடலை ஏத்துக்கிட்டாங்க. சோ இப்ப நம்ம என்ன கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா, பீகாக் சோ மயில இந்தியன் தேசிய பறவையா அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963பா. இது கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான், நம்ம எல்லாமே போட்டலாம். இப்போ மயில்கள் சரணாலயம் இருக்க ஒரே மாவட்டம் எதுப்பா? நம்ம தமிழ்நாட்டுல மயில்கள் சரணாலயம் இருக்க ஒரே மாவட்டம் பீகாக் சாங்சுரி. மயில்கள் சரணாலயம் இது டிஎன்பிசி கொஸ்டின் பா. திருச்சியா புதுக்கோட்டையா விராலிமலையா? விராலிமலைப்பா. எல்லாருமே திருச்சி தான் போனீங்க. சோ மயில்கள் சரணாலயம் பீகாக் சாங்சுரின்னு சொல்லுவாங்க. பீகாக்கோட சாங்சுரி எங்க இருக்குன்னா, மயில்கள் சரணாலயம் விராலிமலையில இருக்குப்பா. விராலிமலை. சோ புதுக்கோட்டை. அது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வரும், திருச்சி கிடையாது. சோ டிஎன்பிசி கொஸ்டின் பா. எல்லாருமே திருச்சி தான் போனீங்க, தப்பு. புதுக்கோட்டை. சோ மயில்கள் சரணாலயம் எங்க இருக்குன்னா அது
புதுக்கோட்டை. நோட் பண்ணிட்டீங்களா? சோ இது வந்து ரீசெண்டா கேட்கப்பட்ட கொஸ்டின் பா. நம்ம 6th புக்ல இருக்கு கொஸ்டின். 6th புக்ல ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க, ஒரு 10 இது கொடுத்திருப்பாங்க. அதுல கேட்கப்பட்ட கேள்விதான் இந்த கேள்வி. ஓகேவா? இந்த கொஸ்டின் புரியுதாப்பா? இந்த கொஸ்டின் புரியுதாப்பா? சோ நம்ம நாட்டோட தேசிய பறவை என்னது? மயில். சோ நம்ம நாட்டோட தேசிய பறவை மயில். நம்ம நாட்டோட தேசிய கீதம் எதுப்பா? நம்ம நாட்டோட தேசிய கீதம் நேஷனல் ஆந்தம் எதுப்பா? நேஷனல் ஆந்தம் யார் எழுதுனா? அப்படின்னா எப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாடப்பட்டது? எப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாடப்பட்டது? ஃபர்ஸ்ட் சிங் எப்ப பாடப்பட்டது? ஓகே. எப்ப ஏத்துக்கிட்டாங்க அரசியல் சபை? எப்போ அரசியல் சபை ஏத்துக்கிட்டாங்க? 24 ஜனவரி 1950 அன்னைக்கு என்ன அரசியல் சபை ஏத்துட்டாங்க. ஓகேவா? அரசியல் சபை ஏத்துட்டாங்க. சோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துட்டு இருக்கோம். பீகாக் தான் அந்த தேசிய பறவை. எப்ப அறிவிச்சாங்க அப்படின்னா 1963. சரி, இப்ப இதே மாதிரி தேசிய நுண்ணுயிர் ஒன்று இருக்கா? நம்ம அந்த புக்ல இருக்கும் தேசிய நுண்ணுயிர் இருக்குமா? நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம் என்னப்பா? நம்ம நாட்டோட நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம் என்னப்பா? நம்ம நாட்டோட நேஷனல் லாக்டோபாசிலஸ். சூப்பர்ப்பா. நம்ம நாட்டோட நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம் தேசிய நுண்ணுயிர் வந்து பார்த்தோம்னா லாக்டோபாசிலஸ். லாக்டோபாசிலஸ் 2012. சூப்பர்ப்பா. சோ இதே மாதிரி நிறைய இருக்கு, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரிங்களா? இப்ப புரியுதா இந்த கொஸ்டின் ஆன்சர்? புரியுதாப்பா? சோ நம்ம பீகாக் தான் வந்து பார்த்தா தேசிய பறவை. சோ இந்தியாவோட தேசிய பறவைனா பீகாக். இந்த பீகாக் சரணாலயம் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? விராலிமலையில, புதுக்கோட்டை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் சுரங்க தொழிற்சாலை அல்லது பிற வேலையில் அமர்த்துவது சட்டத்துக்கு எதிரானது. இது மனித உரிமை எந்த வகையில் வருது? ஹியூமன் ரைட்ஸ்ல எதுல வருதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆக்சுவலா இது வந்து எது கீழே வரும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வரும்பா. சுரண்டலுக்கு எதிரான உரிமை நம்ம பார்த்திருக்கோமா? ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சுரண்டலுக்கு எதிரான உரிமை ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகல் 23 to 24. ஒரு 14 வயசு பையனை அமர்த்துற சட்டப்படி தப்புன்னு சொல்ற ஆர்டிகல் எதுப்பா? ஒரு 14 வயசு பையனை, அதாவது 14 வயசு பையனை ஒரு ஃபேக்டரியில எம்ப்ளாய் பண்றது சட்டப்படி இல்லீகல் அப்படின்னு சொல்றது அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன ஆர்டிகல்ப்பா? ஆர்டிகல் 24. சூப்பர்ப்பா. இதுக்கு சட்டம் போட்டிருப்பாங்களே. இதுக்கு என்னப்பா சட்டம் போட்டிருக்காங்க? இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிக்கிறதுக்கு என்ன சட்டம் போட்டிருக்காங்க? என்ன சட்டம் தான் போட்டிருக்காங்க? நம்ம கடைசியா பார்த்தோமே. எப்ப சட்டம் போட்டா எப்ப சட்டம் மாத்துறாங்க, அந்த பேரை மாத்துறாங்க அப்படின்னா 1986 ஃபர்ஸ்ட் சட்டம் போட்டாங்கப்பா. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம். குழந்தை தொழில் ஒழிப்பு சட்டம்னு மாத்தாங்க. அதுக்கப்புறம் 2016 அந்த பேரை மாத்துறாங்க. என்ன மாத்துறாங்கன்னா அடலசென்ட் ஒரு வார்த்தை சேர்த்தாங்க. ஆக்சுவலா இதுல என்ன சொன்னாங்கன்னா சைல்ட் லேபர் அபாலிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க இந்த இதுல. சோ குழந்தை ஒழிப்பு மற்றும் பராமரிப்பு, அதாவது வந்து அவங்க வீட்டெடுப்பு சட்டம் சொல்லி கொண்டாங்க. பராமரிப்பு சட்டம் அந்த மாதிரி சொன்னாங்க. இதுல வந்து என்ன சொன்னா சைல்ட் லேபர் அடலசன், சைல்ட் லேபர் அண்ட் அடலசன். அடலசன் தான் என்னடப்பா? 14 இருந்து 17 வயசு உள்ளவங்க தான் அடலசன். சரிங்களா? அடலசன் அபாலிஷன் அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆக்ட். அப்படியே இந்த பேரை மட்டும் மாத்தாங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். சோ இப்ப வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எந்த சட்டம் தப்புன்னு சொல்லுது? ஒரு மைன்ஸ் சுரங்க தொழிலையோ ஃபேக்டரியிலையோ ஏதோ ஒரு தொழில வேலை பார்க்க தப்புன்னு சொல்ற ஆர்டிகல் 24. ஆனா அது எதுக்கு கீழே வருதுன்னா ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை கீழே வருது. சரிப்பா. சுதந்திர உரிமை எந்த ஆர்டிகல்ப்பா? சுதந்திர உரிமை எதுல இருந்து எது வரையும் வரும்? சுதந்திர உரிமை எந்த ஆர்டிகல் இருந்து எது வரையும்பா? சுதந்திர உரிமை எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வரையும் வரும்? சுதந்திர உரிமை ஆர்டிகல் 19 to 22. கரெக்டா? ஆர்டிகல் 19 22 தான் சுதந்திர உரிமை. அரசியலமைப்பு வழி தீர்வுக்கான உரிமை வந்து பார்த்தனா ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32. இதை இதயம் மற்றும் ஆன்மான்னு சொன்னவர் யாருப்பா? அரசியலமைப்பு வழி தீர்வுக்கான உரிமையை இதயம் மற்றும் ஆன்மான்னு சொன்னது யாருப்பா? ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடி சொன்னவர் அம்பேத்கர் சொல்லியிருப்பார். சூப்பர். ஓகேவா? அடிப்படை கடமை எந்த ஆர்டிகல்ப்பா? அடிப்படை கடமை எந்த ஆர்டிகல்? 51A. பார்த்தோமா? இது எல்லாமே நம்ம பார்த்தோம். சோ இந்த கொஸ்டின் புரியுதாப்பா? இந்த கொஸ்டின் புரியுதாப்பா? ஒரு 14 வயசு குழந்தைய ஒரு ஃபேக்டரியில ஒரு மைண்ட்ல எந்த தொழில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்ற உரிமை எந்த உரிமை அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சஸ்டம்பா. இது வந்து பார்த்தோன்னா ஹிஸ்டரியில வர டாபிக், நம்ம பாலிட்டிலேயே வரும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஜமீன்தார் முறை அப்படின்னா என்னப்பா? ஜமீன்தார்னா யாருப்பா? ஜமீன்தார் முறைனா என்னது? ஜமீன்தார் முறைனா என்னப்பா? எனிபடி
வாட் இஸ் ஜமீன்தார் முறைனா என்ன, ரயத்வாரி முறைனா என்ன, மகள்வாரி முறைனா என்ன, இந்த நில உடைமை முறைனா என்ன, லேண்ட் டெபிட் சிஸ்டம்னா என்ன, 3க்கு 4க்கு வேற வித்தியாசம் இருக்கும்பா. ஒவ்வொன்றா சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. ஜமீன்தார் முறை, இந்த ஜமீன்தார் முறை யாரு கொண்டு வந்தா அப்படின்னா லார்டு காரன்வாலிஸ் பா. காரன்வாலிஸ் பிரபு தான் கொண்டு வந்தாரு. சோ காரன்வாலிஸ் பிரபு என்ன பண்ணாரு, 1793ல பெங்கால், பீகார், அப்புறம் ஒரிசா, அதாவது இதுக்கு 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா மகதம் சொல்லுவாங்க. ஆன்சியன் நேம் வந்து மகதம் சொல்லுவாங்க. இது 3 சேர்த்து மகதம் சொல்லுவாங்க. இந்த 3 இடத்துல என்ன பண்றாங்க, இந்த ஜமீன்தார் முறையை கொண்டு வராங்க. இந்த ஜமீன்தார்னா என்ன, அந்த மீனிங் என்ன அப்படின்னா, சோ ஜமீன்தார் ஒரு ஆள் இருப்பாருப்பா. ஜமீன்தார் ஒரு ஆள் இருப்பாரு. இவர்கிட்ட தான் எல்லா லேண்டும் இருக்கும். எல்லா லேண்டுமே இவர்கிட்ட தான் இருக்கும். இவர் கீழே யாரு வேலை பார்ப்பாங்கன்னா ஃபார்மர்ஸ் வேலை பார்ப்பாங்க. ஓகே, ஃபார்மர்ஸ் வேலை பார்ப்பாங்க. இவர் என்ன பண்ணுவான்னா இந்த நிலத்துல வரும் வருவாய பிரிட்டிஷ் டாக்ஸ கட்டுவாருப்பா. நிலத்துக்கு வர வருவாயில என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் கட்ட, எவ்வளவு பர்சன்ட் டாக்ஸ கட்டுவார்னா, எவ்வளவு கவனிச்சுங்க, இப்போ 11 பங்கு இருக்கா, 11 பங்குல 10 பங்கு பிரிட்டிஷ் கட்டிடுவாரு. 1 பங்கு அவருக்கு, 1 பங்கு ஜமீன்தாருக்கு. ஃபார்மர்ஸுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. உழைக்கிற களத்துல இறங்கி உழைக்கிற ஃபார்மர்ஸுக்கு எந்த ஒரு கூலியும் கிடையாது, சம்பளம் கிடையாது. ஏதாவது அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு போயிடணும். இந்த முறை தான் ஜமீன்தார் முறை. அதாவது எல்லா நிலமும் யார்கிட்ட இருக்கும்னா நிலத்தோட உரிமையாளனா ஜமீன்தார்ட்ட இருக்கும். ஜமீன்தார் என்ன பண்ணா, நில வரியை கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ்ட கொடுப்பாரு. எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுப்பாருன்னா 11ல 10 பங்கு கொடுப்பாரு, 1 பங்கு அவர் வச்சுப்பாரு. புரியுதாப்பா? இதுதான் ஜமீன்தார் முறை. இந்த ஜமீன்தார் முறை யார் கொண்டு வந்தார் அப்படின்னா காரன்வாலிஸ் பிரபு. காரன்வாலிஸ் பிரபு 1793ல பெங்கால், பீகார், ஒரிசா. அம்மா கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கங்க எல்லாரும், கொஞ்சம் தயவு செஞ்சு. இது புரியுதாப்பா? இது புரியுதா? இது புரியுதா? ஜமீன்தார் முறைனா என்னன்னு புரியுதாப்பா? டவுட் இருந்தா டபிள்யூ டைப், டவுட் இருந்தா ஓஎன் டைப் பண்ணிடுங்கம்மா. சோ எல்லாருமே டைப் பண்ணுங்க. யாரு டவுட்டாமா? கொஞ்சம் மைக்கை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கங்கம்மா, சரிங்களா? சரிப்பா, அடுத்து போலாமா? ஓகேவா? இது புரியுதாமா? இது புரியுதா? சரி, ஓகே. இப்ப ஜமீன்தார் முறை புரிஞ்சு. அப்ப ஜமீன்தார் முறை என்ன, லேண்ட் லார்ட் சிஸ்டம். இது கரெக்டாப்பா? இது கரெக்டா? இது கரெக்டா தப்பா? ஜமீன்தார் முறை லேண்ட் லார்ட் சிஸ்டம் சொல்றது கரெக்டா தப்பா? ஜமீன்தார் முறை லேண்ட் லார்ட் சிஸ்டம் சொல்றது சரியா தவறாப்பா? உங்களதான் கேட்கிறேன், சரியா தவறா? எஸ் ஆர் நோ, 2 தடவை சொல்லுங்க. ஜமீன்தார் முறை லேண்ட் லார்ட் சிஸ்டம் சொல்றது சரியா தவறா? சரிப்பா, இது கரெக்டுப்பா, இது கரெக்ட். அடுத்தது நம்ம வருவோம் மகள்வாரி முறை. இந்த மகள்வாரி முறை யார் அறிமுகப்படுத்துறா? இந்த மகள்வாரி முறை யார் அறிமுகப்படுத்துறா? மகள்வாரி முறை யார் அறிமுகப்படுத்துறா? மகள்வாரி முறை யார் அறிமுகப்படுத்துனா? லார்டு வில்லியம் பெண்டிக். சூப்பர்ப்பா. எப்பப்பா லார்டு வில்லியம் பெண்டிக் எப்ப அறிமுகப்படுத்தினா? 1833 அறிமுகப்படுத்துறப்பா. சூப்பர்ப்பா, சூப்பர். அவ்வளவுதான். லார்டு வில்லியம் பெண்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான வைஸ்ராய். லார்டு வில்லியம் பெண்டிக் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. சோ இந்த முறை என்ன அப்படி சொல்ல வருது, இது எந்த இடத்துல இருந்துச்சு, இது எந்த இடத்துல இருந்துச்சு, எந்த பிளேஸ்ல லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஆக்ராப்பா. ஆக்ரா, நார்த் வெஸ்ட் ஃபோர்ட்டியர் ஃபுல்லா, அந்த பாகிஸ்தான் சைடு ஃபுல்லா, அப்புறம் யூபி, அப்புறம் அந்த அப்பர் கங்கா வேலி, அதான் பஞ்சாப் எல்லாம் வந்துடும். அப்பர் கங்கா வேலி, மெயினா அந்த அப்பர் கங்கா வேலி, அந்த டோப் ரீஜன் சொல்லுவாங்க. அந்த டோப் ரீஜன் எல்லாமே இந்த இதுதான் இருந்துச்சு. இந்த இடத்துலதான் வந்து பார்த்தா இந்த இந்த முறை இருந்துச்சு, மகள்வாரி முறை. மகள்வாரி முறைனா கிராம தலைவர் ஒரு ஆள் இருப்பார்ப்பா. அவர் என்ன பண்ணுவான்னா டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாரு. 1833 உருவாக்க கிராம தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. கிராம தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. இவர் தான் என்ன பண்ணுவார், வரியை கலெக்ட் பண்ணுவாரு. ஆனா லேண்ட் யார்ட்டா இருக்கும்? லேண்டர் உரிமையாளர் யாரு? இவர் வருவாய் வசூல் பண்றவர். லேண்டர் உரிமையாளர் யாருப்பா? இங்கதான் ட்விஸ்ட். லேண்டர் உரிமையாளர் யாரு? லேண்டர் உரிமையாளர் ஃபார்மர்ஸா இல்ல அவரா, வில்லேஜ் ஹெட்மேனா? இதுல ஃபார்மர்ஸ் தான்ப்பா லேண்டர் ஓனர். ஃபார்மர்ஸ் தான் நிலத்தோட ஓனர். புரியுதா? இதுல ஃபார்மர்ஸ் தான் நிலத்தோட ஓனர். ஜஸ்ட் வரியை மட்டும் கலெக்ட் பண்ற கொடுக்கறதா ஒரு ஆள், அதான் கிராம தலைவர், வில்லேஜ் ஹெட்மேன் சொல்லுவாங்க. இவர வில்லேஜ் ஹெட்மேன், வில்லேஜ் தலைவர், வில்லேஜ் அதோட வில்லேஜ் ஹெட்மேன் மாதிரி ஒரு ஆள் பிரிட்டிஷ் போட்டிருப்பாங்க. இவர் என்ன பண்ண, இவரோட வேலை வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறது. சோ ஃபார்மர்ஸ் தான் இதோட ஓனரே. சொல்றது புரியுதாப்பா? சொல்றது புரியுதாப்பா? சொல்றது புரியுதா? கிளியரா புரியுதாமா? சொல்லு புரியுதா? மகள்வாரி முறை யார் அறிமுகப்படுத்தா? லார்டு வில்லியம் பெண்டிக்பா.
எந்த இடத்துல ஆக்ரா நார்த் வெஸ்ட் போர்ட்டியர் யூபி அப்பர் கங்கா வெளியில அறிமுகப்படுத்திருக்காரு. சரிங்களா? இந்த மகள்வாரி முறை அப்படின்னா என்ன அப்படின்னா விவசாயிகள் தான் நிலத்து உரிமையாளர்கள். ஆனா அவங்க டைரக்டா பிரிட்டிஷ் போய் டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. வில்லேஜ் தலைவரும் ஒரு ஆள் இருப்பார், கிராம தலைவரும் ஒரு ஆள் இருப்பார். அவர் என்ன போய் பண்ணுவாங்க, வருவாயை கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ் கொடுப்பாரு. சொல்ல புரியுதா? சொல்ல புரியுதா? சரிப்பா. இப்போ இது வருமாப்பா சொந்த சாகுபடி முறை. சோ ஓனர் ஆஃப் கல்டிவேட் சிஸ்டம் இது வராதுப்பா. இது வராது. இது வராது. சோ ஓனர் ஆஃப் சொந்தமா சாகுபடி பண்ண முடியாதுப்பா. சோ பிரிட்டிஷ் என்ன ப்ராடக்ட் சொல்றாங்களோ அதுதான் சாகு. என்னதான் ஃபார்மர்ஸ் வந்து லேண்டோட ஓனரா இருந்தாலுமே பிரிட்டிஷ் என்ன விவசாயம் பண்ண சொல்றாங்களோ அதை தான் பண்ணணும். அவங்க சொந்தமா பண்ண முடியாது. அது லேண்டோட ஓனரா இருந்தாலும். இப்ப இது வராது. ஓகேவா? அடுத்து ரயத்வாரி முறை. ரயத்வாரி முறை யாருக்கு அறிமுகம் செஞ்சா? ரயத்வாரி முறை யாருக்கு அறிமுகம் செஞ்சா? சூப்பர்பா. ரயத்வாரி முறை தாமஸ் மன்றோ. தாமஸ் மன்றோ. தாமஸ் மன்றோ தான் என்ன பண்ணாரு அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, வேற கோர்க் ரீஜன்ல, கோர்க் ரீஜன் அந்த சுத்தி இந்த சைடு ஃபுல்லா வரும்பா. மேப்ல பாத்தீங்கன்னா வெஸ்ட் இந்தியா ஃபுல்லா வரும். இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாரு. மெட்ராஸ் வரையும், மெட்ராஸ்ல இருந்து பாம்பே, இந்த சைடு கோர்க்கு, பாம்பே பிரசிடென்சி, மெட்ராஸ் எல்லாமே ஆந்திரா. ஆந்திரா வரும், ஆந்திரா வரும். மெட்ராஸ் ஆந்திரா வராதா? மெட்ராஸ் என்னது? தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா தானே. சோ அவன் மெட்ராஸ் பிரசிடென்சி தான் எல்லாமே வந்துடும். சரிங்களா? சோ இது எப்ப அறிமுகம் செஞ்சா 1820லப்பா. 1800. இந்த ரயத்வாரி முறைன்னா என்னப்பா? எனிபடி ரயத்வாரி முறைன்னா என்னப்பா அப்படின்னா இதுதான்ப்பா. இப்ப போராடி பார்த்தோம்ல ஃபார்மர்ஸ் இதுலயும் டைரக்ட் ஓனர். இதுல டைரக்டா ஓனர்ப்பா. இதுல இன்டர்மீடியட் பர்சனே கிடையாது. இடையில இருந்து யாருமே கிடையாது. இடையில யாருமே இல்ல. டைரக்டா என்ன பண்ணுவான் ஃபார்மர்ஸ் பிரிட்டிஷ் டீல் பண்ணுவான். சோ இவனே என்ன பண்ணுவான் வரியை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுப்பான். டாக்ஸ், லேண்ட் டாக்ஸ். சொல்ல புரியுதா? ஃபார்மர்ஸ் என்ன பண்றான், அவனே உளைச்சல் பண்ணி அவனே விதைச்சு அவனே உற்பத்தி பண்ணி அதுக்கான வரியை மட்டும் என்ன பண்றான் பிரிட்டிஷ் கொடுக்குறான். ஃபார்மரே டைரக்டா வந்து பிரிட்டிஷ் கொடுக்குறான். ரெவன்யூ ஆபீஸ்ல கிடையாதுப்பா. இது இன்டர்மீடியட் பர்சன் கிடையாது. நோ இன்டர்மீடியட் பர்சன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரயத்வாரி முறையில இடைத்தரகர்கள் யாரும் கிடையாது. இடைத்தரகர்கள் யாரும் கிடையாது. புரியுதாப்பா? புரியுதாப்பா? அதனாலதான் ரயத்வாரி முறை என்ன சொல்றாங்க, இங்கதான் அந்த சொந்த சாகுபடி முறை வரணும். சோ ரயத்வாரி முறையில சொந்தமா சாகுபடி பண்றது முறை இருக்கும். ஓகேவா? ஸோ ஓனர் ஆஃப் கல்டிவேட் சிஸ்டம் வந்து இங்கே தான் வரணும். ஆக்சுவலா இங்க உள்ளது வந்து இங்க வரணும். சரிங்களா? அடுத்தது லேண்ட் டென்யூர் சிஸ்டம். நில உடைமை உரிமை என்ன அப்படின்னா, நில உடைமை முறைனா என்ன அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ அண்ட் மேனேஜ்மெண்ட். அந்த நிலத்துக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல். அவ்வளவுதான்ப்பா. ஜஸ்ட் நில உரிமை உரிமைனா அந்த லேண்ட் எப்படி வந்து மெயின்டைன் பண்றது, எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது, இதுதான். அப்ப இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். சோ எது கரெக்ட் அப்படின்னா 1 and 4 கரெக்ட்பா. 1 and 4 கரெக்ட். புரியுதாப்பா? புரியுதாமா? புரியுதாமா? இட் இஸ் ரூல்டுங்க. சோ தட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஃபார்மர்ஸ் பே டிபார்ட்மா. ஓகே சூப்பர். இல்லம்மா அதாவது வந்து என்னன்னா அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க யாருப்பா? பால நீங்க சொல்றது கரெக்ட். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்க யாரு? பிரிட்டிஷ் தானே. இப்போ மகள்வாரி முறையில வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியனே ஒரு ஆள் இருப்பான். நம்ம இந்தியால ஒரு ஆள் இருப்பான். அப்ப அவன் இடைத்தரகரா இருப்பான். பிரிட்டிஷ்க்கும் நம்மளுக்கும் தொடர்பா இருப்பான். இங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கதே வந்து பிரிட்டிஷ்காரன் தானே. அவன்கிட்ட டேரக்டா நம்ம டீல் பண்றோம். புரியுதா? யாரும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை போய் டேரக்டா டீல் பண்றோம். பிரிட்டிஷ் வருவாய் அதிகாரி மூலமா நம்ம டேரக்டா டீல் பண்றோம். சொல்ல புரியுதா? அடுத்தது ஜிஎஸ்டி. இது புரியுதாமா? இந்த கொஸ்டின் புரியுதா? இந்த கொஸ்டின் புரியுதா? கிளியர் தானே? மக்கள் தானமா? புரியுதா? இது பல தடவை டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின்பா. இந்த ஜமீன்தார் முறை என்ன, ரயத்வாரி முறை என்ன, மகள்வாரி முறைனா என்ன, எப்போ உருவாக்குனாங்க, யாரு உருவாக்குனாங்க, எல்லாமே பார்த்தாச்சு. சரிங்களா? எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே. அடுத்தது சரக்கு மற்றும் சேவை வரி. அதான் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. பாத்தீங்களா தமிழ்ல எவ்வளவு டிரான்ஸ்லேட் பண்ணி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, சரக்கு மற்றும் சேவை வரி தான் நம்ம படிச்சிருப்போம். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி கொடுத்துருக்காங்க. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டிக்கு எப்படி எப்போ பார்லிமெண்ட் அதாவது ஒப்புதல் கொடுத்தாங்க, அப்ரூவல் கொடுத்தாங்க. பார்லிமெண்ட் எப்போ அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா 29 மார்ச் 2017. சரிப்பா. இந்த ஜிஎஸ்டி சொல்ற அமெண்ட்மெண்ட் என்னப்பா? சட்டத்திட்டம். என்ன அமெண்ட்மெண்ட்ப்பா? என்ன அமெண்ட்மெண்ட்? எனிபடி டைப் பண்றீங்களா?
ஜிஎஸ்டி சொல்ற அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது ஜிஎஸ்டி குறிப்பிடுற அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஜிஎஸ்டி எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி அப்படின்னா 101வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016. இதுக்கு பார்லிமெண்ட் ஒப்புதல் கொடுத்தது 29 மார்ச் 2017. இது நடைமுறைக்கு வந்தது 1 ஜூலை 2017. ஓகேவா? சோ ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சொல்லுவாங்க. 101வது அமெண்ட்மெண்ட் 2016 வந்தது. 29வது மார்ச் 2017 வந்து பார்த்தா பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுக்குறாங்க. பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுக்குறாங்க. 1/7/2017 வந்து பார்த்தா நடைமுறைக்கு வருது. கேம் இன்டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வருது. ஓகேவா? புரியுதாமா? புரியுதா? புரியுதாமா? சரிம்மா, எழுதிக்கிங்க எழுதிக்கிங்க. ஓகேவா? அடுத்தது மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொஸ்டின் தான் பார்க்கணும். வாக்களிக்கும் உரிமை, ரைட் டு ஓட். சோ ஓகே, வாக்களிக்கும் உரிமை எப்படிப்பா வாக்கு போடுறாங்க? இப்ப எத்தனை வயசு வந்தா ஓட்டு போடலாம்? ரைட் டு ஓட். எத்தனை வயசு வந்தா ஓட்டு போடலாம்ப்பா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? 18 வயசு வந்தா ஓட்டு போடுறதுக்கு பேர் ஒண்ணு சொல்லுவாங்களே. 18 வயசு வந்த ஓட்டு போடுறதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்களே. வயதுக்கு வந்தோர் வாக்குரிமை சொல்லுவாங்களா? யுனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ். கரெக்டா? சரிப்பா, இந்த 18 வயசு வந்து ஓட்டு போடலாம்னு சொல்ற அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னப்பா? இந்த 18 வயசு வந்து ஓட்டு போடலாம்னு சொல்ற அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னப்பா? 61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. பார்த்தோமா? ராஜீவ் காந்தி கொண்டு வந்தா 21 வயசு இருந்துச்சு, 18 வயசை மாத்திரம் பார்த்தோமா? ரைட் டு ஓட். சரிப்பா, இப்ப நான் பார்க்கலாம். ரைட் டு ஓட் அப்படின்ற என்ன உரிமைனா அரசியல் உரிமைப்பா. அரசியல் உரிமை. ஓட்டு போறது நம்ம ஒவ்வொருத்தரும் அரசியல் உரிமை. சரிப்பா, இது கரெக்ட். அப்ப 1க்கு வந்து 3. அடுத்து சங்கம் ஆரம்பிக்க உரிமை. இது யாராவது சொல்ல முடியுப்பா? எந்த ஆர்டிகல் கீழே வருப்பா சங்கம் ஆரம்பிக்க உரிமை? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. 19 தெரியும். 19 என்னது? 19 என்னது? ஏவா பியா சியா? 19 ஏவா பியா சியா? 3 ஆப்ஷன். ஏவா பியா சியா? சூப்பர் பா, சி. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏன்றது என்னது? ஏன்னா பேச்சுரிமை, பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமை. பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமை. பி என்னது? கூட்டம் கூடும் உரிமை, அதாவது ஆயுதமின்றி கூட்டம் கூடும் உரிமை. சி வந்து என்னது? சங்கம் ஆரம்பிக்க உரிமை. கோபடி சங்கம், ஆட்டோ ஓட்டோ சங்கம், விதவியின் மறுவாழ்வு சங்கம், அதாவது நிறைய சங்கங்கள் இருக்கு. சங்கம் ஆரம்பிக்க உரிமை வந்து பார்த்தா 19(1)C. 19(1)C. சரிங்களா? 19. இப்ப இது எதுக்கு கீழே? சுதந்திர உரிமை கீழே வருதுப்பா. இது சுதந்திர உரிமை கீழே வரும். ஓகேவா? சுதந்திர உரிமைக்கு கீழே வரும். புரியுதாப்பா? அடுத்து பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை. ரைட் டு பிரிசர்வ் அவர் ட்ரெடிஷன் எது கீழே வரும்? எந்த ஆர்டிகல்ப்பா? நம்ம பண்பாடு, கலாச்சாரம், மொழி, இனத்தை பாதுகாக்கணும்னு சொல்ற ஆர்டிகல் 29. சூப்பர்ப்பா, ஆர்டிகல் 29 பண்பாடு உரிமை. இது இங்க வரும். அடுத்து குழந்தை தொழிலாளர் இப்பதான் பார்த்தோம். என்னதுப்பா? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அப்ப 3, 4, 1, 2 ஆன்சர் வந்து ஏ. புரியுதாப்பா? எல்லாருக்கும் புரியுதாப்பா? கிளியர் தானே? சரிப்பா, அடுத்தது எந்த நாட்டுல இரட்டை கட்சி முறை இருக்கு? 2 பார்ட்டி சிஸ்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னா யூகே அண்ட் யூஎஸ்ஏலப்பா. இந்த 2 நாட்டுல மட்டும் தான் இரண்டு கட்சி இருக்கு. 2 கட்சி இருக்கு. சரிங்களா? 2 கட்சி இருக்கு. சரி, சைனால, பிரான்ஸ்ல எத்தனை கட்சி இருப்பாங்க? ரஷ்யால வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம்பா. ரஷ்யால மல்டி பார்ட்டி, பல கட்சிகள் இருக்கு. பிரான்ஸ்லயே அதுதான், பல கட்சி இருக்கு. சைனால ஒரே கட்சி, 1 பார்ட்டி சிஸ்டம். நோட் பண்ணிக்கோங்கப்பா. சைனால ஒரே கட்சி தான். யூகேலயும் யூஎஸ்லயும் வந்து 2 பார்ட்டி சிஸ்டம். இந்தியா எத்தனை கட்சி இருக்கு? இந்தியா 1 கட்சி இருக்கா, 2 கட்சி இருக்கா, பல கட்சி இருக்கா? இந்தியா வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம். எழுதுங்கப்பா.
எழுதியாச்சாப்பா? எழுதியாச்சா? எழுதியாச்சாமா? ஓகே. அடுத்தது ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் இன் இந்தியா எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? சரிப்பா, முனிசிபல் கார்பரேஷன் இந்தியால ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது பார்த்தோம்னா 1668 மெட்ராஸ் பா. இந்த மெட்ராஸ்க்கு ஒரு வரலாறு இருக்கு, அதை பார்த்தலாம். மெட்ராஸ் எப்படிப்பா உருவாச்சு? மெட்ராஸ் இந்த யார்கிட்ட வாங்கணும்? பிரிட்டிஷ் யார்கிட்ட வாங்கின? பிரிட்டிஷ் 1639 பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சென்னப்பா நாயர் கேள்விப்படுறீங்களாப்பா? சென்னப்பா நாயர், சென்னப்பா நாயர் அப்படின்ற வந்துட்டு வந்து ஒரு நாடு வாங்கினாரு. ஒரு இடத்த வாங்கி சென்னை பட்டினம் சொல்லுவாங்க, அது பேர் வந்து சென்னை பட்டினம். சென்னை பட்டினம் வாங்குவார். வாங்கி கொடுத்து வாங்க 10 பவுன்ஸ், அது அவ்வளவுதான் வேணாம், 10 பவுன்ஸ் எல்லாம் வேணாம். 1640 என்ன பண்ணோம்னா சென்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. இப்ப சென்ட் ஜார்ஜ் கோட்டையோட பேர் என்னப்பா? சென்ட் ஜார்ஜ் கோட்டையோட பேர் என்ன? 1644 ஃபுல்லா கட்டி முடிச்சிருப்பாங்க, ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இப்ப சென்ட் ஜார்ஜ் கோட்டையோட பேர் என்னப்பா? ஐயோ, தலைமைச் செயலகம். சூப்பர்ப்பா, தலைமைச் செயலகம். அதுக்கப்புறம் 1688 மெட்ராஸ் பிகம் ஃபர்ஸ்ட் இந்தியன் முனிசிபல் கார்பரேஷன். இந்தியாவோட முதல் மாநகராட்சி இதுதான். மாநகராட்சி, சரிங்களா? மாநகராட்சி எழுதிக்கங்க, சரிங்களா? சோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மாநகராட்சி வந்து பார்த்தோன்னா யாரு? மெட்ராஸ் தான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது ஸ்பெல்லிங் எழுதும்போது. ஓகே, மாநகராட்சி வந்து பார்த்தா மெட்ராஸ் தான் வந்து பார்த்தா இந்தியாவோட முதல் மாநகராட்சி. சரிப்பா, இப்போ இந்தியாவோட பிரிட்டிஷோட கேபிட்டல் இதுப்பா. ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷோட கேபிட்டல் என்னப்பா? மொத்தம் பிரிட்டிஷ் 3 கேபிட்டல் இருந்துச்சுப்பா. இந்தியாவுக்கு வந்தப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டல் வந்து மெட்ராஸ்பா. ரெண்டாவது கேபிட்டல் வந்து பார்த்தோன்னா கல்கட்டா. மூணாவது கேபிட்டல் வந்து பார்த்தோன்னா டெல்லி. ஸோ 1640, 1772, 1911 எழுதிங்கப்பா. பாம்பேல கேபிட்டல் கிடையாதுப்பா, பாம்பேல கேபிட்டல் கிடையாது, எழுதிக்கிங்க. சரிப்பா, ஸோ இந்தியாவோட முனிசிபல் கார்பரேஷன் வந்து பார்த்தோன்னா சென்னை 1688. அடுத்தது, ஸோ பிரசிடென்ட் கேன் ப்ரொக்ளைம் ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சி சொல்ற ஆர்டிகல் என்னப்பா? 2 ஆர்டிகல் வரும், 365 வரும். இப்ப இது ரெண்டுல எதுப்பா போடுவீங்க? இப்ப பாருங்க, இது ரெண்டுமே பிரசிடென்ட் ரூல் தான், கரெக்ட் தானே? ரெண்டுமே பிரசிடென்ட் ரூல் தான். இப்ப இதுல எது போடுவீங்க? பிரசிடென்ட் கேன் வெஸ்ட் த பவர் டு ப்ரொக்ளைம் ஸ்டேட் எமர்ஜென்சி. இப்ப எது போடுவீங்க? இதெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின்ப்பா, சட்ட சிக்கலான கொஸ்டின். கீழ்காணும் எந்த ஆன்சர் கொடுத்திருக்காங்க பார்த்து சொல்றீங்க. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படை குடிசல் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? சொல்லுங்க. ரெண்டுமே மாநில நெருக்கடி தான், ஸ்டேட் எமர்ஜென்சி தான். ரெண்டுமே ஸ்டேட் எமர்ஜென்சி தான், ரெண்டுமே ஸ்டேட் எமர்ஜென்சி தான், மாநில நெருக்கடி தான். 356க்கும் 365க்கும் என்ன வித்தியாசம்? டிஃபரன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் 356 என்னப்பா? எதுக்காண்டி போடுவாங்க? 360 என்ன இது சொல்லுங்க. சோ அரசியலமைப்பை மீறி செயல்படும் போது, கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரியை பிரேக் டவுன் ஆகும்போது, அரசியலமைப்பே அங்க மீறும் போது, அரசியலமைப்போட மிஷினரியை மீறும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல பிரசிடென்ட் ரூல் போடுவாரு. யாரு போடுவாருன்னா பிரசிடென்ட் தான் போடுவாரு. கவர்னர் வந்து சொல்லதான் முடியும். பிரசிடென்ட் ரூல் கவர்னர் பிரசிடென்ட் தான் போட முடியும். இந்த ஆர்டிகல் 365 என்ன பண்ணா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற டைரக்ஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணும். இதுக்கும் பிரசிடென்ட் ரூல் அவர் தான் போடுவாரு. ஆனா ஆட்சியை கலைக்க சொல்ல மாட்டார். ஆட்சியை கலைக்க சொல்ல மாட்டார். கண்டினியூ பண்ணும். இந்த இடத்துல ஆட்சி நடக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நடத்தும். ஆனா வந்து ஃபாலோ பண்ண சொல்லி பிரசிடென்ட் ரூல் போடுவார் கவர்னர் சொல்லி. ஆனா இந்த இடத்துல ஆட்சியை கலைச்சிருவாங்க, டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஆர்டிகல் 356 படி ஆட்சியை கலைச்சிருவாங்க. இந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா, பிரசிடென்ட் எந்த அடிப்படையில மாநில அரசை கலைக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கார்? தமிழ்ல பாருங்க, அலுமை கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார், எந்த ஆர்டிகல் படி கேட்டுருக்காங்க? ஆர்டிகல் 356 தான். 356 படிதான் மாநில அரசை கலைக்க முடியும், 360 கலைக்க முடியாது.
ஸோ குடியரசு ஆட்சி தான் போட முடியும். சொல்றது புரியுதா? புரியுதாப்பா? சொல்ல புரியுதா? புரியுதாமா? ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? ஸோ ஓகேவா? அடுத்தது இது யாருக்குமே தெரியாதுப்பா. இந்த கொஸ்டின்லாம் வந்தா எவனுக்குமே தெரியாது. தமிழ்நாட்டுல ஒரு பய போட மாட்டான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு பி போடுவாங்க இல்ல சி போடுவாங்க. இவ்வளவுதான். இதுதான் பண்ணுவாங்க. யாருக்குமே தெரியாது இந்த கொஸ்டின்லாம். ஸோ பார்லிமெண்ட் இந்தியா இதை டிசைன் பண்ண பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட், இந்த கட்டிடத்தை வடிவமைத்தவர். இதெல்லாம் எவன்டா கொஸ்டின் கேட்டது? அது மாதிரி இருக்கு. அங்கதான் ஒரு அளவுதான் அந்த மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் என்ன கொஸ்டின்னே தெரியல. பார்லிமெண்ட் ஹவுஸ் டிசைன் பண்ண பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் கொத்தரா யாரும் கேட்டிருக்காங்க. யாருக்கு அந்த கொஸ்டின் தெரியுமாப்பா? முன்னாடி யாராவது படிச்சிருக்கீங்களா? யாராவது அந்த கொஸ்டின் படிச்சிருக்கீங்களாப்பா? வித்தியாசமான கொஸ்டின்ப்பா. இந்த கொஸ்டின் தமிழ்நாட்டுல எவனுக்குமே தெரியாது. சத்தியமா எவனுக்குமே தெரியாது. யாராவது அந்த கொஸ்டின் பாத்துறீங்களா? யாராவது படிச்சிருக்கீங்க? திவ்யா படிச்சிருக்கீங்களாமா? திவ்யா படிச்சிருக்கீங்களா? சூப்பர்மா, சூப்பர். ஸ்கூல் புக்ல இருக்கா? ஸ்கூல் புக்ல எந்த கொஸ்டின் இருக்கா? ஸ்கூல் புக்ல எந்த கொஸ்டின் எங்க இருக்கு? ஸ்கூல் புக் எந்த ஸ்கூல் புக்? ஸ்கூல் புக்ல இருக்காப்பா? தெரியலையேப்பா. நான் பார்த்ததே இல்லை இந்த கொஸ்டின். சத்தியமா தெரியல. சோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏதாப்பா? ஸ்கூல் புக்ல இருந்தா கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கம்மா. போட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க. சரிங்களா? பார்லிமெண்ட் ஹவுஸ் டிசைன் பண்ண பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் யாருன்னா எட்வின் அண்ட் ஹெர்பர்ட். எட்வின் அண்ட் ஹெர்பர்ட் இவங்க 2 பேர் தான் டிசைன் பண்ணிருக்காங்க. நியூ பார்லிமெண்ட் ஆர்கிடெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினா இருக்கும்பா. ஸ்கூல் புக்ல இருக்க வாய்ப்பு இல்ல. கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினா இருக்கும். ஏன்னா பாப்போம். சரிப்பா, இப்ப இதெல்லாம் இருக்கட்டும். பார்லிமெண்டோட பேர் என்னப்பா? இப்ப இருக்க பார்லிமெண்டோட பேர் என்ன? சென்ட்ரல் விஸ்டா. ஓல்டு பார்லிமெண்டோட பேரு? ஓல்டு பார்லிமெண்டோட பேரு சன்செட். சூப்பர்ப்பா. சன்செட். சூப்பர் சூப்பர். ஓகேவா? சரி. கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டினேட். அரசியலமைப்பு ஃபர்ஸ்ட் எந்த நாட்டுல தோன்றிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. எந்த நாட்டுலப்பா தோன்றுச்சு? யுஎஸ்ஏ. சோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சரிப்பா, அரசியலமைப்பு தந்தை யாருப்பா? ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் யாரு? ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு தந்தை யாரு? ஃபுல் பேரு? ஃபுல் பேர் ஜேம்ஸ் மேடிசன். சூப்பர்ப்பா. இவர் தான் அமெரிக்கா என்ன பண்ணிருப்பாரு? அரசியலமைப்பு எழுதியிருப்பாரு. அமெரிக்கா என்ன பண்ணிருப்பாருன்னா அரசியலமைப்பு இவர் தான் எழுதியிருப்பாரு. என்னமா டவுட்டாமா? சொல்லுங்கம்மா. யாரு டவுட் தான் நீங்க கேளுங்கம்மா. எனிபடி டவுட்டா? சரி, ஓகே. சோ அமெரிக்கால பில் ஆஃப் ரைட்ஸ் ஒரு விஷயத்தை உருவாக்கி இருப்பாரு. அதே மாதிரி நிறைய விஷயத்த மாத்திருப்பாரு. நிறைய விஷயம். சோ அமெரிக்கால மொத்தமாவே 7 ரைட்ஸ் தான்ப்பா. 7 ஆர்டிகல் தான். மொத்தமே 7 ஆர்டிகல் தான். இது எழுதுனா இவர் தான், ஜேம்ஸ் மேடிசன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உலகத்துல எழுதப்பட்ட அரசியலமைப்பு வந்து பார்த்தோம்னா அமெரிக்க அரசியலமைப்பு தான். உலகத்துல எழுதப்பட்ட அரசியலமைப்பு வந்து பார்த்தோம்னா அமெரிக்க அரசியலமைப்பு தான். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எழுதப்பட்ட அரசியலமைப்பு. சரி, நம்ம இந்தியா எப்ப அரசியலமைப்பு உருவாக்குனாங்க? இந்தியா எப்ப அரசியலமைப்பு 1950 உருவாக்கி முடிச்சாங்க. ஓகேவா? சரி. அதே மாதிரி எழுதப்பட அரசியலமைப்பு அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் என்னது? இங்கிலாந்து. எழுதப்பட அரசியலமைப்பு. அடுத்தது, இன் விச் ஆர்டிகல் யூடிஹெச்ஆர் இஸ் எஜுகேஷன் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். உலகளவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை விதியை கொண்ட யூடிஹெச்சோட ஆர்டிகல் என்ன? இது வந்து பார்த்தோம்னா நம்ம 11th புக்லையும் 11th புக்ல ஹியூமன் ரைட்ஸ் ஒரு டாபிக் இருக்கும். அதுல இருக்கும் ஆர்டிகல் 26. ஸோ இதை மனப்பா பண்ணிக்கங்க. ஸோ இதுல ஒரு 6-7 ஆர்டிகல் இருக்கும். ஸோ 25 to 31 வரையும் அது கொஞ்சம் பார்த்துங்கப்பா. யாருமே படிக்காம போவீங்க பாருங்க. அதுல இருந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க. 11th புக் 12th புக்ல ஹியூமன் ரைட்ஸ் பத்தி கொஞ்சம் இருக்கும். ஸோ 11th புக் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 11th புக்ல பொலிட்டிகல் சயின்ஸ் புக்ல வந்து பார்த்தோம்னா ஹியூமன் ரைட்ஸ் பத்தி சில ஆர்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க. 25 to 31. அந்த ஆர்டிகல்ஸ்ல 26 ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா கல்வின்றது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்றதான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிகல் 26 எழுதிங்க. இதுதான் வித்தியாசமான கொஸ்டின்பா. அந்த நான் புக்கை நான் ஷேர் பண்றேன், போட்டோ எடுத்து அதை வேணா பாத்துங்க. சரிங்களா? சரிங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, இதுல பி இல்ல சி தான் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஎன்பிசிக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான்.
சோ நல்லா படிச்சவங்க சி போட்டுருவாங்க, தெரியாதவங்க லக்ல சி போட்டுருவாங்க. 9th புக்ல இருக்கு, 11th புக்ல இருக்கு. 11th புக்ல இருக்குப்பா, 11th புக் ரெஃபர் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது சோ திட்டக்குழுவின் சேர்பர்சன், இந்திய திட்டக்குழுவின் சேர்பர்சன் யாருப்பா? பிரைம் மினிஸ்டர். இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் தான். சரிப்பா. ஃபாதர் ஆஃப் பிளானிங் யாருப்பா? திட்டவியலின் தந்தை. ஃபாதர் ஆஃப் பிளானிங் யாரு? திட்டவியலின் தந்தை. இதெல்லாம் நம்ம பசங்களை தவிர யாரும் சொல்ல முடியாது. ஃபாதர் ஆஃப் பிளானிங், திட்டவியலின் தந்தை, திட்டமிடலின் தந்தை யாருப்பா? என்னப்பா எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிச்சு இல்லப்பா? யாருப்பா ஃபாதர் ஆஃப் பிளானிங்? ஜோசப் ஸ்டாலின் இல்லையா? ஜோசப் ஸ்டாலின். இந்திய திட்டமிடலின் தந்தை யாருப்பா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளானிங் யாரு? ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளானிங் யாருப்பா? இந்திய திட்டமிடலின் தந்தை யாரு? நான் பாக்குறேன். விஸ்வேஸ்வர ஐயா. எந்த கொஸ்டின்மா? அந்த பார்லிமெண்ட் கொஸ்டினையா? விஸ்வேஸ்வரையா. ஓகே, ஒரு நிமிஷம் நான் இதை பாக்குறேன். அந்த கொஸ்டின் கடைசியா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் சேர்பர்சன், அதாவது பிளானிங் கமிஷனோட சேர்பர்சன் யாரு பாக்குறோம்? பிரைம் மினிஸ்டர் தான். சோ திட்டமிடலின் தந்தை வந்து பார்த்தோம்னா ஜோசப் ஸ்டாலின். சோ ரஷ்யாவில உருவாக்கணும். ரஷ்யால எத்தனை நம்ம பிளானிங் எங்கிருந்து எடுத்திருப்போம்? பிளானிங் எந்த நாள் எடுத்திருப்போம்? சோ பிளானிங் கமிஷன் எந்த நாள் எடுத்திருப்போம்? 5 ஆண்டு திட்டங்கள், 5 இயர் பிளான். எந்த நாள்? ரஷ்யா வந்து 7 இயர் பிளான்பா. நம்ம வேணா 5 தான் ஃபாலோ பண்றோம். 5 இயர் பிளான் நம்ம ஃபாலோ பண்றோம். சரிங்களா? சரிப்பா. நான் பிளானிங் கமிஷன்ல எத்தனை பிளானிங் போட்டிருப்பாங்க? எத்தனை திட்டங்கள் போட்டிருப்பாங்க? எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் போட்டிருப்பாங்க? மொத்தம் 12 5 ஆண்டு திட்டங்கள் போட்டிருப்பாங்க. கரெக்டா? பண்ண. இப்ப அதோட பேர் என்னப்பா? பிளானிங் கமிஷன் ரீப்ளேஸ் பண்ணி என்ன வந்துச்சு? வந்துருச்சு. ஓகேவா? சரி, இந்த பிளானிங் கமிஷன் ஒரு 3 கொஸ்டின் கேட்கிறேன். எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் தான். பிளானிங் கமிஷன் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, இல்ல நான் ஸ்டாச்சுரரி பாடியா? என்ன அமைப்பு? பிளானிங் கமிஷன் ஸ்டாச்சுரேட்டட் பாடி. யாருப்பா வாய்ஸ்ல? அம்மா கொஞ்சம் இதுல டைப் பண்ணிருங்களா? வாய்ஸ்ல யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன சார்? நான் ஸ்டாச்சுரி பாடியில கிடையாது, வாய்ப்பே இல்லப்பா. ஸ்டாச்சுரி பாடிலாம் இல்ல. ஸ்டாச்சுரி பாடியில நான் ஸ்டாச்சுரி பாடி. சோ நான் கான்ஸ்டிடியூஷனல் அல்ல நான் ஸ்டாச்சுரி பாடி. சோ சூப்பர்ப்பா. தர்ஷினி சொன்னதான் கரெக்ட். தர்ஷினி டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. சோ காமன் மெசேஜ் பண்ணுங்க. பர்சனல் மெசேஜ் பண்ணோம்னா நெய்தர் கான்ஸ்டிடியூஷனல் பாடி நான் ஸ்டாச்சுரி பாடி. ஏன்னா மத்தவங்களும் தெரியட்டும். நெய்தர் கான்ஸ்டிடியூஷனல் நான் ஸ்டாச்சுரி பாடி. ஓகேவா? அரசியலமைப்பு அமைப்பும் அல்ல, சட்டமன்ற அமைப்பும் கிடையாது. இது எப்படிப்பா உருவாக்குனாங்க? சோ பிளானிங் கமிஷன் எப்படிப்பா உருவாக்குனாங்க? எப்படி உருவாக்குனாங்க? எக்ஸிகியூட்டிவ் ரிசல்யூஷன், செயலாளர் தீர்மானத்தின் மூலமா உருவாக்கப்பட்டது. எக்ஸிகியூட்டிவ் ரிசல்யூஷன் மூலமா உருவாக்கப்பட்டது. செய்யலாப்பா. அடுத்தது பிஸ்கல் பாலிசி இன் இந்தியா இஸ் ஃபார்முலேட்டட். இந்திய நிதி கொள்கையை வடிவமைத்தவர் பின்னோற்றல் எது? பின்னோற்ற யார் வடிவமைப்பாங்க? பிஸ்கல் பாலிசியா? பிஸ்கல் பாலிசி என்னப்பா? பிஸ்கல் பாலிசி என்னப்பா? நிதி கொள்கைன்னு சொல்லுவாங்க. நிதி கொள்கை. சோ நம்ம ரெவன்யூ பத்தி படிக்கிறதா நிதி கொள்கை அந்த சம்பந்தப்பட்ட வரும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் யார்கிட்ட இருக்கும்னா பினான்ஸ் மினிஸ்டர் தான் இருக்கும். இது வந்து பார்த்தா 11th எக்கனாமிக்ஸ் புக் பேக் கொஸ்டின் பா. 11th எக்கனாமிக்ஸ் வந்து ஓல்டு புக் பேக் கொஸ்டின். முன்னாடி எக்கனாமிக்ஸ் புக்லாம் சூப்பரா இருக்கும்பா. சோ பிஸ்கல் பாலிசி இன் இந்தியா யார் வடிவமைப்பா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். இப்ப யாருப்பா மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ்? பினான்ஸ் மினிஸ்டர் யாருப்பா? பினான்ஸ் மினிஸ்டர் யாருப்பா? யார் பினான்ஸ் மினிஸ்டர்? நிர்மலா சீதாராமன். சூப்பர்பா. நிர்மலா சீதாராமன். ஓகே. நிர்மலா சீதாராமன் அவங்க எந்த அவையில உறுப்பினர் இருப்பா? ராஜ்யசபா, லோக்சபா? அவன் எந்த அவையில எம்பி? லோக்சபா, ராஜ்யசபா? லோக்சபா தப்பு, ராஜ்யசபா. அவன் ராஜ்யசபா எம்பிப்பா. எந்த ஊர்ல இருந்து அவங்க எலக்ட் பண்ணாங்க? சூப்பர்பா, கர்நாடகா. சூப்பர் மேடகா. கர்நாடகா சேர்ந்த ராஜ்யசபா எம்பி அவங்க. சரி, அடுத்தது இப்போ பின்வருவன எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானதை கண்டுபிடிக்கும். பகுதி 1 என்னப்பா? பகுதி 1 என்னது? மாநிலம், அதாவது ஒன்றியம் மற்றும் அதன் எல்லை பரப்புகள். ஆர்டிகல் 1 to 4.
சரிங்களா? அடிப்படை கடமை 2 வரும். பகுதி 2 என்னப்பா? நான் இது சார் சிட்டிசன்ஷிப். சூப்பர். குடியுரிமை. குடியுரிமை. சார் நம்ம நாட்டுல என்ன குடியுரிமை ஃபாலோ பண்றோம்? இரட்டை குடியுரிமை, ஒற்றை குடியுரிமை? சிங்கிள் சிட்டிசன்ஷிப் சார். சிங்கிள். சூப்பர். நம்ம நாட்டுல சிங்கிள் சிட்டிசன் ஃபாலோ பண்றோம். இந்த சிங்கிள் சிட்டிசன் வார்த்தை எங்க இருந்து எடுத்திருப்போம்ப்பா? ஒற்றை குடியுரிமை அப்படின்ற விஷயத்தை எங்க இருந்து எடுத்திருப்போம்? பிரிட்டிஷ். சூப்பர்பா. மேனகா சூப்பர்பா. பிரிட்டன். பிரிட்டன் சூப்பர்பா. சரி, அதே மாதிரி பகுதி 4. பகுதி 4 வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள். அதாவது வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு கொடுத்துருக்காங்க. அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது கரெக்ட் தான். ஆர்டிகல் 36 இருந்து 51. சரிப்பா, இந்த டிபிஎஸ்பி நம்ம என்ன நடந்து எடுத்திருப்போம்? டிபிஎஸ்பி ஆஸ்திரேலியாவா? எங்க எடுத்திருக்கோம்? அயர்லாந்து. என்னாச்சுப்பா, மறந்து போச்சா? நம்ம அயர்லாந்து இருந்து எடுத்திருப்போம். டிபிஎஸ்பி வந்து எங்க நாட்டில எடுத்திருப்போம்? அயர்லாந்து இருந்து எடுத்திருப்போம். சரிப்பா, டிபிஎஸ்பி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல ஏதாவது இருந்துச்சா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல டிபிஎஸ் ஓட பேர் என்னப்பா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ல டிபிஎஸ் ஓட பேர் என்ன? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ல டிபிஎஸ் ஓட பேர் என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் 1935ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். சூப்பர்பா. அறிவுறுத்தும் கருவிகள். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பேர்ல இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ல டிபிஎஸ் பேர் வந்து பார்த்தா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. சரிப்பா, பகுதி 6 என்னப்பா? அப்பனா மாநில அரசு. மாநில அரசு ஆர்டிகல் 152 to 237. கரெக்டா? சோ புரியுதாப்பா இந்த கொஸ்டின்? இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பி பா. இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பி. புரியுதாப்பா? எல்லாருக்கும் புரியுதாமா? எல்லாருக்கும் புரியுதாமா? எஸ் சார். நான் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்க மெசேஜ் பண்ணுங்கம்மா. ஏன்னா எல்லாரும் பேச அமிச்சோம், வாய்ஸ் நான் பேசுறது கேட்காது, அதனால சொல்றேன். கொஞ்சம் அட்மின் எல்லாரோட மைக் ஆஃப் பண்ணிடுங்க. நிவேதா மேம் இருக்கீங்களா? எல்லாரோட மைக் ஆஃப் பண்ணிடுங்க. டவுட்னா மட்டும் மெசேஜ் கேளுங்கப்பா. டவுட்னா கேளுங்க. ஆன்சர் சொல்றது வாய்ஸ்ல இதுல சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது, so who enjoy to right to impose reasonable restriction on fundamental rights? So fundamental rights reasonable restriction போறதுக்கு அமைப்பு யாரால போட முடியும்? சோ கட்டுப்பாடு யாரால விதிக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். சரிப்பா, இப்ப அடிப்படை ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியும்னா எந்த ஆர்டிகல் படி, எந்த ஆர்டிகல் எல்லாம் போடலாம்ப்பா, எந்த ஆர்டிகல் போட முடியாது அப்படின்னா ஆர்டிகல் 24 போட முடியாது, ஆர்டிகல் 24 போட முடியாதுப்பா. ஆர்டிகல் 17 மற்றும் 24 ரெண்டு ஆர்டிகல் போடவே முடியாது. எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, எந்த ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுப்பா. இந்த ரெண்டு ஆர்டிகல்லையும் எந்த ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏன்பா அப்படின்னா இது ரெண்டும் முழுமையானது, அப்சல்யூட்னு சொல்லுவாங்க, உண்மையான அடிப்படை உரிமை. ஆர்டிகல் 17 என்னப்பா? ஆர்டிகல் 17 என்னது? ஆர்டிகல் 17 என்னப்பா? தீண்டாமை ஒழிப்பு. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி சொல்லுவாங்களா? அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இது முழுமையானதுப்பா. இதுல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியாது. ஆர்டிகல் 24 பா, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. சோ குழந்தை தொழிலாளர் ஒழிக்கிறதுக்காக போடப்பட்ட ஆர்டிகல் தான் அது. சரிங்களா? இந்த ரெண்டு ஆர்டிகல் தவிர மற்ற எல்லா ஆர்டிகலுமே சில கட்டுப்பாடுகள் இருக்கு, கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த கட்டுப்பாடுகளை யாரு போட முடியும்னா பார்லிமெண்ட் பா. எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 19 கேன்சல் ஆகும். எப்ப கேன்சல் ஆகும் ஆர்டிகல் 19? ஆர்டிகல் 19 எப்ப கேன்சல் ஆகும்? சோ நேஷனல் கொஞ்சம் டிக்ளேர் பண்ணாலே ஆர்டிகல் 19 கேன்சல் ஆயிடும். சோ இந்த மாதிரி சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இது யாரு போட முடியும்னா பார்லிமெண்ட் தான் போட முடியும். ஓகேவா? பார்லிமெண்ட் தான் போட முடியும். எல்லாரும் பிரசிடென்ட் நினைப்பீங்க, பார்லிமெண்ட் தான். ஓகேவா? இதுக்கு ஆர்டிகல் தனியாவே இருக்கு, ஆர்டிகல் 35. சோ பார்லிமெண்ட் தான் என்ன பண்ண முடியும்? அடிப்படை சட்டமே ஏற்ற முடியும், அதுல கட்டுப்பாடுகள் விதிக்க முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்தது சோ ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இப்பதான் பார்த்தோம். எந்த பகுதிப்பா? அடிப்படை கடமைகள் பகுதி. எந்த பகுதி? பகுதி 4A. என்ன ஆர்டிகல்ப்பா? 51A. இது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சேர்த்தாங்க? என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சேர்த்தாங்க அப்படின்னா 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976.
இதுக்கு பதிவு செஞ்ச கமிட்டி என்ன கமிட்டிப்பா? என்ன கமிட்டி? என்ன கமிட்டிப்பா? சரண் சிங் கமிட்டி. சூப்பர். சரண் சிங் கமிட்டி எப்ப போட்டாங்க? சரண் சிங் கமிட்டி எப்ப போட்டாங்க? 70யா? இல்ல 75ல போட்டிருப்பாங்கப்பா. சரண் சிங் கமிட்டி 75ல போட்டிருப்பாங்க. 76 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. சரிப்பா, சரண் சிங் கமிட்டி எத்தனை ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க? சரண் சிங் கமிட்டி எத்தனை ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க? ரெக்கமெண்டேஷன் எத்தனை ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க? 10. சரிப்பா, 10ல எத்தனை விஷயத்தை அக்செப்ட் பண்ணாங்க? 10ல எத்தனை விஷயத்தை அக்செப்ட் பண்ணாங்க? 5ஆ 8ஆ? 8பா. சோ 10 ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, அதுல 8 விஷயத்தை அக்செப்ட் பண்ணாங்க. எந்த 2 விஷயத்தை ரெகுலேட் பண்ணாங்கப்பா? எந்த 2 விஷயத்தை ரெகுலேட் பண்ணாங்கன்னா ரைட் டு ஓட் அண்ட் ரைட் டு பே டாக்ஸ். சோ வாக்களிக்கும் உரிமை மற்றும் வரி செலுத்தும் உரிமை, இந்த 2 விஷயத்து வேணாம், மத்தெல்லாம் சேர்த்துக்கலாம்னு சொல்லி சேர்த்துட்டாங்க. சரிங்களா? மத்தெல்லாம் சேர்த்துன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப எந்த ஆர்டிகல் படி சேர்த்தாங்க அப்படின்னா 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஃபர்ஸ்ட் வந்து 10 அடிப்படை கடமையை சேர்த்தாங்க. சோ 86 அமெண்ட்மெண்ட்ல என்ன சேர்த்தாங்க அப்படின்னா 11வது ஒண்ணு சேர்த்தாங்க. சோ ரைட் டு எஜுகேஷன். சோ இப்ப யாராவது மேரிட் இருக்கீங்களாப்பா? எனி மேரிட் பர்சன்? சோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாராவது மேரிட் பர்சன் இருக்கீங்களா? கல்யாணம் திருமண நபர்கள் இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா உங்க குழந்தைய 6ல இருந்து 14 வயசு படிக்க வேண்டிய யாரோ கட்டாயம், உங்க பொறுப்பு. 6ல இருந்து 14 வயசு படிக்க வைக்கிறது உங்க பொறுப்பு. 6ல இருந்து 14 வயசு படிக்க வைக்கிறது உங்க பொறுப்பு. படிக்க வைக்கிறதா சட்டப்படி உங்க நடவடிக்கை எடுக்க. சோ ஒரு குழந்தைக்கு 6ல இருந்து 14 வயசு கல்வி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சோ பேரண்ட்ஸ் கடமை. சோ டியூட்டிஸ் ஆஃப் தி பேரண்ட்ஸ் டு கிவ் எஜுகேஷன் டு சில்ட்ரன் சொல்லுவாங்க. அதுதான் 2002ல போடப்பட்ட இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது. ஓகேவா? சோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான. இதுலதான் வந்து என்ன அடிப்படை கடமைகள் கொண்டு வந்தாங்க. சோ 1 and 4. சரிங்களா? 1 and 4. அடுத்தது சோ டெஃபினேஷன் ஆஃப் மணி பில் மென்ஷன் இன் ஃபாலோயிங் ஆர்டிகல். சோ மணி பில்னா என்னப்பா? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மணி பில்? மணி பில்னா என்னப்பா? ஒரு பில் மணி பில்லா சாதாரண பில்லா முடிவு பண்ற அத்தாரிட்டி யார்ட்ட இருக்கு? ஒரு பில்லு மணி பில்லா இல்ல ஆர்டினரி பில்லா அப்படி முடிவு பண்ற அத்தாரிட்டி யார்ட்ட இருக்கு? ஸ்பீக்கர். அதுக்கான ஆர்டிகல்ப்பா, அதுக்கான ஆர்டிகல் பார்த்தோமே கிளாஸ்ல. என்னாச்சு? ஆர்டிகல் 101 110 112 109 இல்லையாப்பா? 110 மணிபில் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்பா. நல்லா புரிஞ்சு. 110 மணிபில் சம்பந்தப்பட்ட. 109 வந்து ஒரு மசோதா பண மசோதாவா இல்ல சாதாரண மசோதா முடிவு பண்ற ஆர்டிகல் என்னது? 109. சொல்றது புரியுதா? 109 ஒரு மசோதா சாதாரண மசோதாவா பண மசோதா முடிவு பண்ற ஆர்டிகல். சரிங்களா? இதுல என்ன கொஸ்டின் கேக்குறா? மணிபில்ன்றது எந்த அரசியல் குறிப்பிட்டிருக்குன்னா 110ல. இது கரெக்ட் தான். சோ மணிபில்னா என்ன அப்படின்னா உஷாரந்தை சொல்றதா கரெக்ட். சோ அதாவது இந்திய தொகுப்பு நிதி, இந்தியா தொகுப்பு நிதினு சொல்லுவாங்க. இந்தியா நிறைய நிதிகள் இருக்கு. தொகுப்பு நிதி ஒரு நிதி. அந்த தொகுப்பு நிதியில ஒரு ஃபண்ட் எடுக்கிற மாதிரி, ஒரு தொகை எடுக்கிற மாதிரி ஒரு பில்ல பாஸ் பண்ணீங்கன்னா அது மணி பில். சோ கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. சோ கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவோட தொகுப்பு நிதின்னு சொல்லுவாங்க. அந்த தொகுப்பு நிதியில இருந்து நீங்க ஒரு ஃபண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பில்ல பாஸ் பண்ணீங்கன்னா அது பேர் மணி பில். புரியுதாப்பா? 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 கிளியரா? சரிப்பா. அடுத்தது இந்த ஆர்டிகல் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாமா? ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாமாப்பா? 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாமா? கரெக்டா 6:45 ஆரம்பிக்கலாமா? 6:40 ஆரம்பிக்கலாமா? ஒரு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடலாமா? ஓகேவா? 6:40 ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அப்படியே இருக்கட்டும், போயிட்டு வாங்க. அப்படியே இருக்கட்டும், போயிட்டு வாங்க. ஆரம்பிக்கலாமாப்பா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமாப்பா? ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ குரூப்ல மட்டும் ஒரு வார்த்தை போட்டுருங்க. ஸோ கிளாஸ் விஷயம் ஆயிடுச்சு. ஸோ ஓகே. ஆர்டிகல் 156 என்னப்பா? ஆர்டிகல் 156 என்னப்பா? 156.
சோ அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிகல் 153ல இருந்து 167 எது சம்பந்தப்பட்டதுப்பா? ஆர்டிகல் 157ல இருந்து 153 வரை எது சம்பந்தம்? கவர்னர் சம்பந்தப்பட்டதுப்பா. கவர்னர் சம்பந்தப்பட்டது. சோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிங்களா? இது எல்லாமே கவர்னர் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் தான். என்னன்றது பொறுமையா பார்ப்போம். சோ 156 என்ன அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்னர். சோ கவர்னரோட பதவி காலம் என்ன? பதவி காலம் என்னப்பா கவர்னரோடது? கவர்னர் பதவி காலம் எத்தனை வருஷம்ப்பா? கவர்னர் டென்யூர் எத்தனை வருஷம்ப்பா? சரி 5 வருஷம் கம்பல்சரியா இல்ல அதுக்கு முன்னாடி தூக்கிடலாமா? 5 வருஷம் கம்பல்சரி இருக்கணுமா இல்ல தூக்கிடலாமா? சூப்பர்ப்பா. பிரசிடென்ட் நினைக்கிறவர் அந்த பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட். சூப்பர்ப்பா. அந்த வார்த்தை ரொம்ப பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட். சோ பிரசிடென்ட் நினைக்கிறவரை தான் அவர் பதவியில இருக்க முடியும். பிரசிடென்ட் நினைக்கிறவரை தான் அவர் பதவி. கொஞ்சம் சவுண்ட கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கணுமா? கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. சரிங்களா? சோ ஆர்டிகல் 165 என்னப்பா அப்படின்னா சோ அட்வொகேட் ஜெனரல். அட்வொகேட் ஜெனரல் யாருப்பா? இந்தியா தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல் யாருப்பா இப்போ? தமிழ்நாட்டுக்கு அட்வொகேட் ஜெனரல் யாரு? PS ராமன். தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல் யாரு? PS ராமன். சோ இவரை யாரு அப்பாயின்ட் பண்ணுவார்னா கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுவாரு. அது சொல்ற ஆர்டிகல் தான் 165. சரிங்களா? 155 என்ன அப்படின்னா சோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். சோ கவர்னர் யாருப்பா அப்பாயின்ட் பண்ணுவா? சோ ஆளுநர் யாருப்பா அப்பாயின்ட் பண்ணுவா? கவர்னர் யார் அப்பாயின்ட் பண்ணுவா? பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவா. பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவா. இது எந்த நாட்டுல எடுத்துக்காங்க? ஆளுநரை மத்திய அரசாங்கம் நியமனம் செய்யும் அப்படின்ற எந்த நாட்டில் எடுத்துக்காங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. கேடா சூப்பர்ப்பா. கேடா நம்ம ஆளுநர் பதவி தான் எங்க எடுத்திருப்போம்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 எடுத்திருப்போம். ஆளுநர் பதவி தான் இந்திய சட்டம் 1935 எடுத்திருப்போம். ஆளுநரை மத்திய அரசாங்கம் நியமனம் செய்யும். மத்திய அரசு பிரசிடென்ட் நியமனம் செய்வான்னு சொல்ற எங்க எடுத்திருப்போம் அப்படின்னா கேரளா இருந்து எடுத்திருப்போம். கேரளா எடுத்திருப்போம். சரிங்களா? சோ இப்போ ஆர்டிகல் 200 என்ன அப்படின்னா ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்கப்பா சட்டமன்றத்துல. அதுக்கு கவர்னர் என்னெல்லாம் செய்யலாம்? ஒப்புதல் கொடுக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், வித்துகோல் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லைன்னா பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்சு வைக்கலாம். பிரசிடென்ட் அனுப்பிச்சு வைக்கலாம். 4 விஷயம் பண்ணலாமா? இதுதான் ஆர்டிகல் 200. ஓகேவா? ஒரு கவர்னருக்கு அந்த பில்லுக்கு என்ன பண்றாரு? சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ப்பா. சோ புரியுதாப்பா? அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தா 3 4 1 2 புரியுதாப்பா? நான் எக்ஸ்ட்ரா சொல்ற டேட்டா எழுதிக்கணும்பா. அதுக்கு தான் இவ்வளவு சொல்றேன். கிளாஸ் போட்டதே எக்ஸ்ட்ரா டேட்டாக்காண்டி தான். அதை கொஞ்சம் தெளிவா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. எதுக்கு ஒவ்வொரு டாபிக் ரிவிஷன் போட மொத்தமா ரிவிஷன் பாக்குறோம்னா இப்போ தனித்தனியா டாபிக் ரிவிஷன் பார்க்க டைமும் இல்ல, அதுக்கு போதுமான அவகாசமும் இல்ல. இப்படி மொத்தமா பார்க்கும்போது பிராடா ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அதுக்குதான் நான் இப்படி கொடுக்குறது. புரியுதா? எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிக்கோ யூட்டிலைஸ் ஒரு 15 கிளாஸ் பார்க்கலாம் ரிவிஷன் கிளாஸ். 2010 2024 வரை என்னென்ன கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பார்த்துடலாம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, வேற சப்ஜெக்ட் சார்ட்ட கேட்டிருக்கேன். மற்ற சப்ஜெக்ட் பார்க்கறதாலும் பார்க்கலாம். சரிங்களா? எல்லா சப்ஜெக்டும் பார்க்கறதாலும் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் சார்ட்ட இது கேட்டிருக்கேன், கொடுத்துட்டாங்க. மற்ற சப்ஜெக்ட் கேட்டு நான் சொல்றேன். இதுவரை புரியுதாமா? எக்ஸ்ட்ரா டேட்டா எழுதியாச்சுல? சரி, இந்தியாவோட அட்வொகேட் ஜெனரல், தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல் யாருப்பா? இந்தியாவோட அட்டார்னி ஜெனரல் யாரு? இந்தியாவோட அட்டார்னி ஜெனரல் வெங்கட ரமணி. வெங்கட ரமணி புரியுதாப்பா? வெங்கட ரமணி. ஓகே, அடுத்தது மாநில மறுசீரமைப்பு குழுவின் தலைவர் யார்? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் 1953 ஒரு கமிட்டி போட்டாங்க. ஃபசல் அலி கமிஷன். சூப்பர். ஃபசல் அலி கமிஷன் 1953 போட்டாங்க, கமிட் பண்ணாங்க. ரிப்போர்ட் கமிட் பண்ணாங்க. இவங்க என்னப்பா பரிந்துரை சொன்னாங்க? ரெக்கமெண்டேஷன். என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க? டைப் பண்ணுங்க. சவுண்ட் குறையுமா? அட்மின் எல்லாரையும் மியூட் பண்ணிருங்கம்மா. எல்லாருமே மியூட் பண்ணி, யாருமே அன்மியூட் பண்ண வேணாம். எல்லாரையும் மியூட் பண்ணி, ஏன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எல்லாரும் மியூட் பண்ணிருங்க. சரிங்களா? யாரும் வந்து இது பேச வேணாம்ப்பா. ஏதாவது டவுட்னா கேளுங்க, மைக் ஆன் பண்ணி கேளுங்க. சோ லாங்குவேஜ் பேஸ் பண்ணி ஸ்டேட் அறிவு பிரிக்கணும், பட் நாட் ஒன் லாங்குவேஜ். சூப்பர்மா, சூப்பர்மா. ஆக்சுவலா வந்து நீங்க சொன்னது கரெக்ட் தான். என்ன சொல்லிப்பாங்க? ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மொழி ஒரு நாடு கொள்கை இதை ரிஜெக்ட் பண்ணாங்க.
ஒரு நாடு ஒரு மொழி, இந்த கொள்கையை ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்புறம் மொழி பேஸ் பண்ணி என்ன பண்ண சொன்னாங்க, மொழி வாரியா மாநிலங்களை பிரிக்க சொன்னாங்க. மொழி வாரியா பிரிக்க சொன்னாங்க. சரிங்களா? இதுபடி எத்தனை மாநிலம் பிரிச்சாங்க? 14 மாநிலம், 6 யூனியன் பிரதேசம் பிரிச்சாங்களா? 6 யூனியன் பிரதேசம் பிரிச்சாங்க. சரிங்களா? 6 யூனியன் பிரதேசம் பிரிச்சாங்க. இந்த ஃபசல் அலி கமிஷன் ரொம்ப முக்கியம். சரி, வேற என்னென்ன கமிஷன்லாம் போட்டாங்க அப்படின்னா, எஸ்கே தார் கமிஷன் போட்டாங்க 1948. அப்புறம் ஜேவிபி குழு அப்புறம் ஒரு கமிட்டி போட்டாங்க. பட்டாபி சீதாராமையா, நேரு, அப்புறம் பட்டேல் 3 பேர் சேர்ந்து போட்டாங்க. சரிப்பா. ஆந்திரால ஒரு ஆள் உண்ணாவிரதம் செத்து போயிருப்பாள். அவர் யாருப்பா? ஆந்திரால ஒரு ஆள் உண்ணாவிரதம் இருந்து செத்து போயிருப்பாள். அவர் யாருப்பா? பொட்டி ஸ்ரீராமுலு. எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருப்பாரு? எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருப்பாரு? 56 நாள். என்ன டேட்டுப்பா? என்ன டேட்? என்ன டேட்? ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டிங் டேட் என்ன? இது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்கப்பா. 56 நாள். ஸ்டார்டிங் டேட் எப்போ, எண்டிங் டேட் எப்போ? நம்ம கிளாஸ்ல நம்ம கொடுத்துருப்போம், நோட்ஸ் கொடுத்துருப்போம். சூப்பர்ப்பா. அக்டோபர் 19, 1952 டு டிசம்பர் 15. இது டேட் கேட்டிருக்காங்கப்பா. டேட் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தமிழ் போர் தியாகி, தமிழுக்காண்டி ஒருத்தர் 76 நாள் உண்ணாவிரதம் செத்து போயிருப்பாரு. தமிழுக்கு ஒரு நாள் 76 நாள் ஒரு ஆள் உண்ணாவிரதம் செத்து போயிருப்பாரு. அவர் யாருப்பா? சூப்பர்ப்பா. சங்கரலிங்கனார். எப்பப்பா இறந்து போனாரு அவரு? சங்கரலிங்கனார் எப்ப இறந்து போனாரு? எப்ப இறந்து போனாரு? என்ன டேட்? அது டேட் இருக்குமே. இந்த டேட் வந்து குரூப் 2 கொஸ்டின் பா. குரூப் 2 2022 கொஸ்டின் இது. டேட் ஒரு டேட் இருக்குமே. சோ 12th புக் செக் பண்ணுங்க. 12th புக்ல அழகா கொடுத்திருப்பாங்க. என்ன டேட் யாராவது கெஸ் பண்ண முடியுதா? என்ன வருஷம்ன்றது, என்ன மந்த், என்ன டேட்னு முடிவு பண்ண முடியுதா? குரூப் 2 ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. சங்கரலிங்கனா 1976 உண்ணாவிரதம் இருந்து போயிருப்பாரு. இந்த டேட்டை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. 2வது செஷன் இருக்குல்ல, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். 2வது சீசன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? பொறுமையா பார்த்துருவாங்க. எனக்கு தேவை இமிடியட் ஆன்சர் தேவையில்ல, கரெக்டான ஆன்சர் தான் தேவை. சரிங்களா? பார்த்துட்டு 12th புக் போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. சரிங்களா? சரி, இப்ப அடுத்து பார்ப்போம். விரைவு நீதிமன்றம். ஆக்சுவலா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் எப்பப்பா கொண்டு வந்தாங்க? விரைவு நீதிமன்றம் எப்பப்பா கொண்டு வந்தாங்க? இயர் என்னப்பா? ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? எந்த வருஷம் அப்படின்னா 2000. கரெக்டா? 2000 பா. 2005 வந்து இ கோர்ட். 2005 வந்து இ கோர்ட். சரிப்பா. எதுக்காண்டிப்பா இது கொண்டு வந்தாங்க? விரைவு நீதிமன்றம் எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க? விரைவு நீதிமன்றம் எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க? வாட் இஸ் என்ன ஆப்ஜெக்டிவ்? என்ன ஆப்ஜெக்டிவ்? சீக்கிரமா கேஸ் டிஸ்போஸ் பண்ண. சூப்பர்ப்பா. சோ ஃபாஸ்டா ஜட்மெண்ட் கொடுக்க. சோ ரொம்ப நாள் பெண்டிங் இருக்க கேஸ் என்ன ஃபாஸ்டா ஜட்மெண்ட் கொடுக்க. இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி வந்து பார்த்தா கமிஷன் வந்து பார்த்தா 11th ஃபினான்ஸ் கமிஷன் பா. 11th ஃபினான்ஸ் கமிஷன். சோ இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, எழுதிக்கங்க. ஆக்சுவலா இந்த ஆன்சர் கீழ ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா 11th ஃபினான்ஸ் கமிஷன் 2007ல இருந்து 2012 தான் போட்டிருப்பாங்க. நான் செக் பண்ணி சொல்றேன்ப்பா. 11th ஃபினான்ஸ் கமிஷன் போட்டதே இதுதானே. ஆனா 2000ல இது கொண்டு வந்தாங்களே. நான் கேட்டு பார்த்துட்டு சொல்றேன்ப்பா. இந்த கொஸ்டின் தப்புன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் ஆன்சர் தப்புன்னு நினைக்கிறேன். சூப்பர்ப்பா. டேட் யாரோ போட்டாங்களே 13th October 1956 டு 1315 டைடு. சூப்பர். அந்த டேட் கரெக்ட். டேட் கரெக்ட். 13th October 1956 டேட் கரெக்ட். எப்போ உண்ணாவது இருக்க ஆரம்பிச்சதோ, எப்போ உண்ணாவது இருந்து இறந்து போயிருப்பாரு, அதுதான் முக்கியம். இது கேட்டுருக்காங்க, அதனாலதான் சொன்னேன். சரி, இந்த கொஸ்டின் நான் பார்த்துட்டு சொல்றேன்ப்பா. வெயிட் பண்ணுங்க. இந்த கொஸ்டினை செக் பண்ணிட்டு சொல்றேன். சூப்பர்மா. அருமைமா. அருமைமா. ஜூலை 1956 டு அக்டோபர் இயர் மந்த் கூட டேட் கூட வேணப்பா. இந்த டே இதுதான் டிஎன்பிசி கொஸ்டின். குரூப் 2 பிலிம்ஸ் கொஸ்டின், பிவி கொஸ்டின் 2021 கேட்டது. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினை செக் பண்ணி சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. அடுத்தது, எந்த அரசியலமைப்பு பகுதி குடியுரிமை பத்தி பேசுதுப்பா? குடியுரிமை பத்தி பேசுது. சொல்லுங்கப்பா. எல்லாம் பேபி கொஸ்டின் சொல்லுங்க. பகுதி 3. பகுதி 2 இல்லப்பா. என்னப்பா? பகுதி 2. சரி, ஓகே. அடுத்தது, கவர்னருக்கு இல்லாத அதிகாரம். கவர்னருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குப்பா? எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கா? இருக்காப்பா. பினான்சியல் பவர் இருக்கா? பினான்சியல் பவர் இருக்காப்பா? சரி,
வேற என்ன? எமர்ஜென்சி பவர் இருக்கா? எமர்ஜென்சி பவர் இருக்கா? டிஸ்கிரிமினேஷன் பவர் இருக்கா? விருப்ப அதிகாரம் இருக்கா? டிஸ்கிரிமினேஷன் பவர் இருக்கா? விருப்ப அதிகாரம் இருக்கா? அப்புறம் வீட்டோ பவர் இருக்கா? வீட்டோ பவர் இருக்கா? சரி, இந்த 5 பவர் தான் இவருக்கு இருக்கு. இந்த 5 பவர் தான் இருக்கு. அதாவது பவர் டு அப்பாயிண்ட் அட்வொகேட் ஜெனரல் இருக்கு. இது வந்து எக்ஸிகியூட்டிவ் பவர். டிசால்விங் ஸ்டேட் இது லெஜிஸ்லேட்டிவ் பவர், சட்டமேற்று பவர். ரெமிஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட் இன் ஸ்டேட் மாநில தண்டனை பரிசீலிக்கும் செய்தல் இது ஒரு போர்டனிங் பவர், பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். ஓகே, டிப்ளமேட்டிக் அண்ட் மிலிட்டரி பவர் கிடையாது. இந்த 2 அதிகாரம் இருக்கு ஒரே ஆள் யாரு இப்ப இந்தியாலே? பிரசிடென்ட் மட்டும் தான். ராஜதந்திரமும் ராணுவ அதிகாரமும் உள்ள ஒரே ஆள் யாரு? பிரசிடென்ட் தான். நோட் பண்ணிக்கங்கப்பா. ராஜதந்திரமும் ராணுவ அதிகாரமும் கொண்ட ஒரே ஆள் யாரு அப்படின்னா பிரசிடென்ட் மட்டும் தான். முப்படை தளபதி யாருப்பா? முப்படை தளபதி யாரு? பிரசிடென்ட் தான். முப்படை தளபதி யாரு? பிரசிடென்ட் தான். ஓகேவா? பிரசிடென்ட் தான். சரி, அடுத்தது எந்த ஆர்டிகல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இம்பார்ட் ரிலிஜியஸ் எஜுகேஷன் இன் எனி ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன், அதாவது கல்வி நிலையங்களை மதம் சார்ந்த போதனைகள் எந்த ஒரு இதுல வழங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் எதுப்பா? சோ கல்வி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல எந்த இடத்துலயுமே கல்வி பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஆர்டிகல் 28பா. ஆர்டிகல் 28 இதெல்லாம் பேபி கொஸ்டின். ஓகேவா? 25 to 25 என்ன பேசுது ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆர்டிகல் 25 என்னப்பா பேசுது? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா, கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. ஆர்டிகல் 25 என்னப்பா? ஆர்டிகல் 25 என்னப்பா? சோ மதம் 26 தானே அது? துங்கா நீங்க சொல்ல 26. 25 தனிநபர் சம்பந்தப்பட்ட மத உரிமை. ஒரு இண்டிவிஜுவல் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணலாம், ஒரு இண்டிவிஜுவல் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணலாம் அது சம்பந்தப்பட்டது. எந்த ஃபாலோ பண்ணலாம், வழி பண்ணலாம், ப்ரொபகேட் பண்ணலாம், என்ன மட்டும் பண்ணக்கூடாது, கட்டாய மதம் மாற்றம் மட்டும் பண்ணக்கூடாது. உனக்கு பிடிச்ச மதத்தை நீ என்ன வேணா ஃபாலோ பண்ணலாம், வழி பண்ணலாம். ஸோ ரீசெண்டா விஜய் சேதுபதி கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, எனக்கு எல்லா மதமும் பிடிக்கும், நான் ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லி சூப்பரா சொல்லுவாரு. எனக்கு என்ன மதம் பிடிச்சோ அதை ஃபாலோ பண்ணுவேன். அந்த பவானி படத்துல கூட சொல்ல மாஸ்டர்ல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா யாராவது ஒரு ஆள் காப்பாற்றுவோம். அதே மாதிரி எனக்கு எந்த மதம் பிடிச்சோ நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஏன்னா இந்தியா வந்து ஒரு மத ஸ்டார்ட் பண்ணாடு. ஸோ 26 என்ன சொன்னா, மதம் சார்ந்த விவகாரங்களை விவாதிச்சுக்கலாம். ரிலிஜியஸ் அஃபேர் என்ன பண்ணிக்கலாம்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேப்பா. 27 என்னப்பா? இதுதான் நம்ம வீரபாபு காமெடி பார்த்தோம். கூழ் குடிக்க விட வரேன், கொடுக்க ஒண்ணு இல்ல, மதத்தை வளர்க்கறதுக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. 28 வந்து என்ன அப்படின்னா, கல்வி நிலையங்கள்ல மதம் சார்ந்த போதனைகள் பேசக்கூடாது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து முஸ்லீம் இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்க, வாங்க சொல்லுவாங்க, நிறைய விஷயம் பேசுவாங்க. கிறிஸ்டின் மிஷன் என்ன சொல்லுவாங்க, அல்லேலூயா பாட்டு அந்த மாதிரி பாட்டெல்லாம் போடுவாங்களா, மதம் சார்ந்த போதைகள் போடுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் ஹிந்து இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்க, பாட்டு போடுவாங்க. இந்த மாதிரி பாட்டை பிடிச்சதா கேட்கலாம், பிடிக்க கேட்க தேவையில்லை. அதே மாதிரி எந்த ஒரு அரசு பள்ளி என்ன இருக்கக்கூடாது, எந்த ஒரு ரிலிஜியஸ் இன்ஸ்டியூஷன் இருக்கக்கூடாது, எந்த அரசு பள்ளியிலே இருக்கக்கூடாது. ஒன்லி மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் போனோம். அந்த பிளஸ் சிம்பிள், அந்த நிஜாம் ஸ்கூல் எங்க ஊர்ல இருக்கு, அதை வந்து பார்த்தா இந்த 3 மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், இப்படி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. இப்ப செம்மேன் ஸ்கூலு, கேப்டன் ஸ்கூல்னா இந்த மாதிரி சிம்பிள் போட்டுருவாங்க. அரசு பள்ளிகள்ல இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாதுப்பா. அரசு பள்ளியில இந்த மாதிரி இருக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் இதெல்லாம் யாருப்பா கொண்டு வந்தா? அரசு பள்ளியில அரசு நிறுவனம் மதம் சார்ந்த போதைகள் இருக்க கூட சொன்னது யாருப்பா? ஒரு மிகப்பெரிய தலைவர் பண்ணாரு. அரசு நிறுவனங்களையும் அரசு பள்ளியிலையும் மதம் சார்ந்த போதைகள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னார். யாருன்னா அண்ணாதுரைப்பா. அண்ணாதுரை தான் சொன்னாரு. அவர் பண்ண விஷயம் இந்த வரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதனாலதான் நம்ம தமிழ்நாடு தனியா தெரியுது. புரியுதா? சரிப்பா. So culture is a language, food, dress, social habit of people. பண்பாடுகள் மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிப்பதாகும். இந்தியா இஸ் மல்டி கல்ச்சரல் ஹப். ரெண்டுமே கரெக்டுப்பா. 6th book கொஸ்டின். அண்டர்ஸ்டாண்ட் மல்டி டைவர்சிட்டி ஒரு விஷயம், அதை பேஸ் பண்ணி எடுத்தது. ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஸோ இதுக்கான ஆர்டிகல் வந்து 29பா. சொல்ல புரியுதா? சொல்ல புரியுதாப்பா? சொல்ல புரியுதா? ஆர்டிகல் 29 எழுதியாச்சாப்பா? எழுதியாச்சா? ஓகேவா? புரியுதுலப்பா? புரியுதுல? புரியல டைப் ஓஎம் டைப் பண்ணிருங்க, புரியல டைப் பண்ணிருங்க. கொஞ்சம் ஈஸியா கொஸ்டினால கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஓகேவா? ஸ்லோவா கொஸ்டின் ஒரு சில விஷயம் ஸ்லோவா பார்ப்போம். ஆர்டிகல் 15 என்ன அப்படின்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இது கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜாதி, மதம், இனம் பேஸ் பண்ணி ப்ரொஹிபிட். R² CSP. இந்த R² ரிலிஜன், ரேஸ், கேஸ்ட் பேஸ் பண்ணி செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் இதை போஸ்ட் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 15 கரெக்ட் தான். சோ பாகுபாடு இன்றி. ஆர்டிகல் 16 என்ன சொன்னாங்கன்னா, அனைவருக்கும் சம வேலை வாய்ப்பு. பொது வேலை வாய்ப்பு, அனைவருக்கும் சம உரிமை. ஓகேவா?
ஆர்டிகல் 26 என்ன சொல்லுதுன்னா மதம் சார்ந்தவங்களை நிர்வாகிக்கலாம், இது கரெக்ட். 26(2) என்ன சொல்றா பேன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் ஸ்டேட், இது கரெக்ட். சோ 4மே கரெக்ட். சோ ஆனா 1 2 3 4 அப்படியே டைரக்டா கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் எங்க இருக்கு? இதுதான். எழுதிக்கங்கப்பா. அம்மா இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்பா. இந்த டி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? யூபியில வந்து மதரசால மூடுறாங்க, கேள்விப்பட்டீங்களாப்பா? யூபியில 16 மதரசா மூடுறாங்க. மதரசா என்னப்பா? எது கீழே வரும்? மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தானே. மதரசான்றது என்ன இன்ஸ்டிடியூஷன்ப்பா? மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தானே, கரெக்ட் தானே? என்னம்மா அமைதியா இருக்கீங்க? சிறுபான்மை கல்வி நிறுவனம் தானே, பார்த்திருக்கீங்களா? ஓகேவா? சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் அரபிக் காலேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மதரசா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் அறிமுகப்படுத்துற யாருப்பா? இந்த மதரசா ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துற யாருப்பா? எந்த வருஷம் அறிமுகப்படுத்துறாங்க? 1781 இல்துமிஷ்னாலப்பா, பிரிட்டிஷ்ல ஒருத்தர் லார்டு ஹாஸ்டிங், வாரன் ஹாஸ்டிங் மதரசா ஃபர்ஸ்ட் கல்கட்டால கொண்டு வந்திருப்பாரு. முஸ்லீம் பில்ஸ் படிக்கிறதுக்காண்டி, கொண்டு வந்திருப்பாரு. இப்ப ரீசெண்டா யூபில இருந்து என்ன பண்ணா, ஸ்டேட்ல ஃபண்ட் இல்ல, சோ முஸ்லிம்ஸ் பசங்களா அவங்க என்ன பண்ணீங்க, ஸ்கூல் போய் படிங்கன்னு சொல்லி இந்த 16 மதரசா ஒரேடியா மூடி இருப்பாரு. உடனே என்ன பண்ணுவாங்க, மதரசா சேர்ந்த உரிமையாளர் என்ன பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு எங்க மைனாரிட்டிஸ் ஆர்டிகல் 22 படி 2 படி டிஸ்கிரிமினேட் பண்றாங்க, மாநிலத்துல நிதி வருது சொல்லி எங்க டிஸ்கிரிமினேட் பண்ணி எங்க மதரசாவை மூடுறாங்கன்னு சொல்லி என்ன பண்ண, கேஸ் போட்டு ஜட்மெண்ட் வந்துருச்சு. மதரசா ஓபன் பண்ணுங்க இமீடியட்டா சொன்ன சந்தோஷோடு ஓபன் த மதரசா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டெல்லியில இல்துமிஷ் அது ரொம்ப பெரிய இல்துமிஷ் பண்ணது வந்து பாத்தா சாதாரண சின்னமா பண்ணிருப்பாரு. அதுல யாரும் படிக்கல, பெரிய ஒரு என்ரோல்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது இந்தியாவில் ஆரம்பிச்சது வந்து பார்த்தா லார்டு கார்ன்வாலிஸ் தான். அவர் டெல்லியில மட்டும் ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் கல்கட்டா ஆரம்பிச்சிருப்பாரு, அப்படி ப்ரொடியூஸா ஒவ்வொரு ஸ்டேட் ஆரம்பிச்சிருப்பாரு. கல்கட்டா ஆரம்பிச்சிருப்பாரு, பாம்பே ஆரம்பிச்சிருப்பாரு, அடுத்த மெட்ராஸ் வரும். என்ன சொல்ல போனா அவர் கட்ட அஜ்மீர் தர்கா கேள்விப்படுறீங்களா? நாகூர்ல இருக்குல்ல, அஜ்மீர் ஒரு மதரசா இருக்கு. அதெல்லாம் அவங்க போட்ட பேஸ் தான். பிரிட்டிஷ் தான் அந்த மதரசா அந்த எஜுகேஷன் உருவாக்குனது அதான். 12th புக்ல இருக்கும், செக் பண்ணுங்கம்மா. 12th புக்ல இருக்கும். சரி 11th புக்ல இருக்கும். 11th புக்ல ஐ திங்க் சோ எஜுகேஷன் டெவலப்மெண்ட் சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அது கீழே கொடுத்துருப்பா, தெளிவா செக் பண்ணுங்க. சரிங்களா? இது புரியுதாமா? இந்த ஆர்டிகல் 29 வந்து இப்ப ரீசன்ட் கேஸ்மா, சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது பேன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் ஸ்டேட் எஜுகேஷன். அதாவது அரசுக்கு மானியம் கொடுத்து உதவுற ஒரு கல்வி நிலையங்கள் வந்து பார்த்தா டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, பாகுபாடு படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது ராஜ்யசபா. ராஜ்யசபா உறுப்பினர் வயசு எத்தனைப்பா இருக்கணும்? ராஜ்யசபா உறுப்பினர் வயசு எத்தனை இருக்கணும்? ராஜ்யசபா உறுப்பினர் வயசு எத்தனை இருக்கும்? 30 வயசு. 30 வயசு. சரி, ராஜ்யசபா உறுப்பினர் மக்களை ஓட்டு போட போறாங்க டைரக்டா இல்ல இன்டைரக்ட் எலெக்ஷனா? இன்டைரக்டா. ஓகேவா? இது தப்பு, ரெண்டு தப்பு. சோ 12 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள் பிரசிடென்டால. சோ லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட்ஸ், சோசியல் சர்வீஸ். இது கரெக்டா? இது கரெக்ட், இது கரெக்ட். சோ 12 பேர் நாமினேட் பண்ணுவார் பிரசிடென்ட், கரெக்ட். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ராஜ்யசபா 250, இதுவும் கரெக்ட். சோ எது தவறு, எது வந்து என்ன கரெக்ட்னு கேட்டுருக்காங்களா? ஒரு நிமிஷம், என்ன கொஸ்டின் கேட்கிறாங்க. மக்களை உறுப்பினர் 30 வயது குறையாமல் இருக்க வேண்டும், இது கரெக்ட் தானே? ஆன்சர் 1 to 4 பா. இல்ல 35 இயர்ஸ் எப்படி வரும்? ராஜ்யசபா 30 வயசாமா? 30 வயசு தான் ராஜ்யசபா. யார் 35 இயர்ஸ் சொன்னது? ராஜ்யசபா உறுப்பினர் 35 இயர்ஸ் யார் சொன்னாரு? கவர்னருக்கும் பிரசிடென்ட் தான் 35 இயர்ஸ். கவர்னருக்கும் பிரசிடென்ட் தான் 35 இயர்ஸ். சரிங்களா? இங்க ஏதோ இது இருக்கு, ஒரு நிமிஷம். மாநில உறுப்பினர்கள் 30 வயது குறையாமல் இருக்கும், இது கரெக்ட் தான்ப்பா, இது கரெக்ட் தான். சோ 1 to 4 தான் ஆன்சர். இது ஆன்சர் தப்பா கொடுத்துருக்காங்க. 1 to 4 தான் கரெக்ட். 134, சாரி 134, 134 தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்ம் கரெக்ட். எப்படி 35 சொல்றீங்க தர்ஷினி நந்தினி? எங்க பாத்தீங்க சோர்ஸ்? எங்க 35க்கு சோர்ஸ் எங்க இருக்கு? ஸ்கூல் புக்ல தான் இருக்கா? 30 வாய்ப்பே இல்லம்மா. ஏன்னா 134 தான் ஆன்சர். சரிங்களா? டிஎன்பிசி ஆன்சர் கீழே தப்பு இருக்கு பாருங்க. சொல்லுங்க, புரியுதா மக்களே? டிஎன்பிசி ஆன்சர் கீழே தப்பு இருக்கு பாருங்க. ஆக்சுவலா வந்து இதுக்கு வந்து என்ன ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, 3B போட்டு காட்ட கொடுத்துருப்பாங்க, ஏசி போட்டு தான் காட்ட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது ரெண்டுமே மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். சரிங்களா? மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் இதுதான். கொஸ்டின்ல குறைவாக இருந்தால் வேண்டாம் இருக்கா? ஒரே நிமிஷம்.
மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா லெஸ் தென் 30 இயர்ஸ். கரெக்ட் தானேப்பா? 30 வயசு குறையாம இருக்கணும்ப்பா. அப்ப 30 வயசு இருக்கணும், மினிமம் 30 வயசு இருக்கணும். ரொம்ப யோசிக்காதீங்க, 30 வயசு மினிமம் இருக்கணும். மாநில உறுப்பினர் 30 வயசு குறைவாக இருத்தல் வேண்டும். குறைவாக இருத்தல் வேண்டும். சுட் நாட் லெஸ் தென். தமிழ்ல தப்பா கொடுத்துருவாங்க. மாநில உறுப்பினர்கள் 30 வயசு குறைவாக இருத்தல். தமிழ்ல தப்பா கொடுத்துருவாங்க. தமிழ்ல மிஸ்டேக்கா இருக்கு பாருங்க. தமிழ்ல தப்பா இருக்கு, இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு பாருங்க. இதுதான் இது டிஎன்பிசி நிறைய நடக்குமா? டிஎன்பிசி நிறைய நடக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய வரும். அப்ப வந்து பாக்கணும் நம்ம பெஸ்ட் ஆப்ஷன் எதுவோ அதான் போடணும். இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருவாங்கப்பா. 2-3 ஆப்ஷன் ஆன்சர் கொடுத்துருவாங்க. சரிங்களா? பயப்படாதீங்க. சரிங்களாப்பா? சரிங்களாப்பா? தமிழ்ல தப்பா இருக்கு. சரி, அடுத்து போலாம். So right to education for provide free and compulsory education to all the children in the group. எத்தனை ஆர்டி எஜுகேஷன் எவ்வளவுப்பா? அனைவருக்கும் கல்வி. எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? ஆக்ட் 14 86th அமெண்ட்மெண்ட். 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2012 ஆர்டிகல் 21A. சரிங்களா? 6 14 வயசு குழந்தைகளுக்கு. சரி, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 2009. இது நடைமுறைக்கு வந்தது 1/4/2010. எழுதிங்கப்பா, இந்த டேட்டா எல்லாம் எழுதிங்க, எக்ஸ்ட்ரா டேட்டா எழுதிங்க. சரிப்பா, இப்ப அனைவருக்கும் கல்வி திட்டத்துல ஏதாவது ரீசன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க? ரீசன் கரண்ட் விஷயம் ஏதாவது இருக்கா? ஏதாவது ரீசன் கரண்ட் விஷயம் இருக்காமா? அப்படின்னா இருக்குப்பா. இங்க பாருங்க, ஆர்டி நோ டிடென்ஷன் பாலிசி அப்படின்னா என்னப்பா? 2018 19 கொண்டு வந்தாங்க. நோ டிடென்ஷன் பாலிசி கேள்விப்பட்டீங்களா? என்ன அப்படின்னா, இப்ப 6 9 வயசு 17 வயசு குழந்தை எப்படா 9 வரையுமா? 8ஆம் வகுப்பு வரையும். 8ஆம் வகுப்பு வரையும் அந்த குழந்தை என்னன்னா ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருவாங்க. கரெக்டா? அதே மாதிரி கம்பல்சரி பாஸ் போட்டுருவாங்களா? 8ஆவதுலயும் பாஸ் போட்டுருவாங்களா? 8ஆவதுலயும் பாஸ் போட்டுருவாங்களா? உண்மைதானம்மா? 8ஆவதுலயும் பாஸ் போட்டுருவாங்க தானே? மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. அன்மி மேடம். கொஞ்சம் பாருங்கம்மா, டிஸ்டர்பன்ஸா இருக்குமா, கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கணுமா? சரிங்களா? சோ நோ டிடென்ஷன் பாலிசி 2019 போட்டிருக்காங்க. சரிங்களா? இது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 6ஆம் இருந்து 9ஆம் வகுப்பு வரையும், அதாவது 1ல இருந்து 8ஆம் வகுப்பு வரையும் என்ன சொல்லிருக்காங்கன்னா கம்பல்சரி பாஸ் ஒரு விஷயம் இருந்துச்சு. இதை எடுத்துட்டாங்க. நோ கம்பல்சரி பாஸ். இதான் அந்த ஸ்கீம். சோ கட்டாயமா பாஸ் எல்லாம் போடணும் அவசியம் இல்ல. கம்பல்சரி பாஸ் பண்ண அவசியம் இல்ல. திறமை இருக்க வரட்டும். ஏன்னா 9 மக்கா இருக்கான். அப்ப ஒண்ணுமே தெரியாம ஏபிசி கூட தெரியாம நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை ரீஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா? ஆர்டி நோட்டிபிகேஷன் பண்ணி 2019 போட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 6ஆம் இருந்து 8ஆம் 9 இப்ப வந்து 9 வரையும் போனா கம்பல்சரி பாஸ் தான் கிடையாது. சரிங்களா? எழுதிக்கிங்க. அடுத்தது இது நாளைக்கு பார்க்கலாம்ப்பா. இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நாளைக்கு பார்க்கலாம். சரி, இது சொல்லுங்கப்பா. 1976 என்ன நடந்துச்சு அப்படின்னா 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. சரிப்பா, இது என்ன சொல்லுவாங்கப்பா? மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்களா? மினி கான்ஸ்டிடியூஷன். கரெக்டா? சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, 1950 என்னப்பா நடைமுறைக்கு வந்துச்சு? இந்திய அரசட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு. அப்ப 3 இங்க 2. 1948 தான் இந்த யூஎன்ஓ வந்துச்சு. 2007 தான் இந்த மூத்த குடிமகனுக்காண்ட ஒரு சட்டம் வந்துச்சு. மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீனியர் சிட்டிசன் ஆக்ட்னு சொல்லி வந்துச்சு. ஒவ்வொன்றா பார்ப்போம். சோ 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல நிறைய விஷயம் கொண்டு வந்தாங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்ல முடியுமா? யார் இப்ப பிரைம் மினிஸ்டர் 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல? 1976 யார் இப்ப பிரைம் மினிஸ்டர்? ஐஜி இந்திரா காந்தி. நிறைய விஷயம் ரீஃபார்ம்ஸ் பண்ணிருப்பாங்க. 20 ப்ரொவிஷன் கொண்டு வந்திருப்பாங்கப்பா. 20 ப்ரொவிஷன் சேர்த்திருப்பாங்க. எக்ஸ்ட்ரா நிறைய விஷயம் எக்ஸ்ட்ரா சேர்த்திருப்பாங்க. நிறைய விஷயம் போட்டிருப்பாங்க. சரி, அதனாலதான் குடி அரசியலமைப்புன்னு சொல்றாங்க. 2007 இந்த மூத்த குடிமகன் சட்டம் என்னப்பா? இப்ப எக்ஸாம்பிள் யார சொல்லலாம்? இப்ப நான் இருக்கேன்னு வச்சுங்க. இப்ப எனக்கு கல்யாணம் ஆகுதுப்பா. கல்யாணம் ஆனா எங்க அம்மா அப்பா போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு இல்ல கண்டுக்காம விட்டா என்னப்பா பண்ணுவாங்க? என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்கப்பா. எக்ஸாம்பிள் எங்க அம்மா அப்பா பெற்று என்ன வளர்க்குறாங்க. அவங்க நான் பாத்துக்காம விட்டுட்டேன்னு வச்சுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் சட்டம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப்
சீனியர் சிட்டிசன் ஆக்ட். சோ மூத்த குடிமகனுக்கான பாதுகாப்பு, அதாவது நலசார், அந்த நலசார் சொல்லுவாங்களே சட்டம். சோ அவங்கள பராமரிக்கிற சட்டம் தான் இந்த சட்டம் 2007 போட்டுருக்காங்க. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல வச்சுங்க, மாசம் மாசம் சப்போஸ் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் கொடுக்கணும், 10,000ல இருந்து 10,000 முடிஞ்சா கொடுக்கலாம். அதாவது வந்து பார்த்தா ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் டாக்டர் லாயர்ஸ்னா மினிமம் வந்து 10,000, அந்த மாதிரி சில ஃபண்ட்ஸ் இருக்குப்பா. ஸோ நல்ல ஒரு குடும்பத்தை பார்த்துக்கணும். அவங்க நோய் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கொடுப்போம், எல்லாமே பார்த்தோம். நடுரோட்டில் விட்டு போகக்கூடாது, ஆதரவத்தில் விட்டுறக்கூடாது, முதியோரத்தில் விட்டு போக அப்பெல்லாம் படாது, சட்டப்படி தப்பு. ஸோ இது எதிர்த்து நிறைய பேர் பொதுநலக்கு போட்டாங்கப்பா, அதனாலதான் இந்த சட்டமே வந்துச்சு. ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 அரெஸ்ட் பண்ணுவாங்கப்பா. ஸோ பெற்றவங்களை பார்த்தது நம்ம கடமை. ஸோ இப்போ நீங்க வந்து பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்க புள்ள உங்களுக்கு வந்து அதை பண்ணுவான். ஸோ யாராவது வந்து அந்த ஐடியா இருந்தா மாத்திங்க. சூப்பர்ப்பா. அதே மாதிரி கரெக்ட். இப்ப சொத்து வாங்கிட்டு, இப்ப அப்பா அம்மா சொத்தை வாங்கிட்டு அவங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அவங்க சொத்தை திருப்பி கொடுக்கணும். சூப்பர்ப்பா பாலன், சூப்பர்ப்பா. இதுல கேவலமான விஷயம் இல்ல, நிறைய பேர் நடந்துக்கிறாங்க, நிறைய பேர் இப்படிதான் நடந்துக்கிறாங்க. இதுதான் உண்மை. சொசைட்டில இப்படிதான் நடக்குது. சொத்தை வாங்கிட்டு அம்மா அப்பா போக்கிரி படத்தை கூட ஒருத்தர் காட்டுவான்ல, சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு என்ன பண்ணுவான், பேக்கரி ஆரம்பிச்சிடும், அப்புறம் கடைசியில் அம்மா அப்பா விட்டுருவான், விஜய் போய் அடிப்பார்ல. நான் சொல்றேன்மா, பார்த்து சொல்றேன்மா, அது ஜட்மெண்ட் நான் குரூப்ல போறேன், பாத்துங்க. சரிங்களா? அடுத்து வந்து மூணாவது வந்து பார்த்தோம்னா 1950 வந்து பார்த்தோன்னா அரசியல் நடைமுறை வந்து பார்த்தா 26 ஜனவரி 1950. இதை என்ன சொல்றோம், குடியரசு தினம்னு சொல்றோம், ரிபப்ளிக் டே. அதுக்கப்புறம் 1942 என்ன வந்துச்சுன்னா இந்த யூடிஹெச்ஆர், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். சோ மனித உரிமை தினம் எப்பப்பா? சர்வதேச மனித உரிமை தினம் 10 டிசம்பர் 1948 அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து ஹியூமன் ரைட்ஸ் டே ஒவ்வொன்றா கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, மணி என்ன 7:10 முடிச்சோம். இந்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்து எப்ப கிளாஸ் வச்சுக்கலாம். சீனியர் சிட்டிசன் ஆர்டிகல் கிடையாதுப்பா, சீனியர் சிட்டிசன் ஆர்டிகல் கிடையாது. இருக்கு, ஒன்னே ஒரு இருக்கு, நம்ம பார்த்துக்கோமே, மூத்த குடிமகன் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் 41. அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ஆர்டிகல் பார்த்தோம்ல. ஸோ 41 சீனியர் சிட்டிசன் ஆர்டிகல் 41 படி அவங்க சீனியர் சிட்டிசன் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 21 மத்த எல்லாமே காமனா இருக்குப்பா. சரிங்களா? இந்த கொஸ்டினோட முடிச்சிடலாம். அடுத்து எப்பப்பா கிளாஸ் வச்சுக்கலாம்? 8:30 வச்சுக்கலாமா? அது ரெண்டாவது கிளாஸ் இருக்குல்ல, 8:30 வச்சுக்கலாமா? 8:30 வச்சுக்கலாமா? ஓகேவா? ஏன்னா 8னா சில பேர் சாப்பிட்டு ஒரு லேட் ஆயிரும். 8:30 வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ போயிட்டு வாங்க. அடுத்தது தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856, இந்து விதவைகள் திருமண சட்டம், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961, அநாகரிகமா சித்தரிப்பு தடுப்பு சட்டம் 1988 இல்ல 87, ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்னா 2 தான் கரெக்ட். சோ இந்து விதவை திருமண சட்டம் வந்து யார் கொண்டா? இந்து விதவை மறுமண சட்டம் யார் கொண்டா? 1856. முக்கியமான ஆள் யாரு? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவரோட முயற்சியால் தான் கொண்டு வந்திருப்பார். யார் கொண்டு வந்திருப்பா? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் கொண்டு வந்திருப்பாரு. இவரோட முயற்சியால் யாரு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பா? லார்டு டல்ஹௌசிப்பா, லார்ட் டல்ஹௌசி. ஓகேவா? இதுதான் கொண்டு வந்திருப்பாங்க, விதவை திருமண சட்டத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. சரிப்பா, சரி. அடுத்தது பிளான்டேஷன் லேபர் ஆக்ட், தோட்ட தொழிலாளர் சட்டம். இது வந்து அந்த சைல்ட் லேபர் சம்பந்தப்பட்ட விஷயம்ப்பா. எக்ஸாம்பிள் சின்ன பசங்க தோட்ட இதுல நிறைய பேர் வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதா இந்த சட்டம் 1951. வரதட்சணை ஒழிப்பு சட்டம், இதுக்கு தான் அந்த கூட்டுத்தொடர் போட்டிருப்பாங்க, ஜாயிண்ட் செட்டிங் போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். சரிப்பா, வரதட்சணை கேட்கறது தப்பு, வாங்குறது தப்பு தானே? வரதட்சணை வாங்குறது தப்பு தான், கொடுக்கறது தப்பு தான். ஓகே, ரீசன் நிறைய கேஸ் நடந்திருக்குப்பா, நிறைய இஷ்யூ நடந்திருக்கு. இப்ப கேரளால வந்து ஒரு யூனிவர்சிட்டியில என்ன சொன்னாங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் வரதட்சணை கேட்டா அவங்க டிகிரி சர்டிபிகேட் கேன்சல் செய்யணும்னு சொல்லி சொன்னாங்களா? கேரளால யூனிவர்சிட்டி, நிறைய யூனிவர்சிட்டி அறிவிச்சிட்டாங்க கேரளால. கவர்மெண்ட் அப்படிதான், வரதட்சணை வாங்கி யாரோ குடும்பப்படுத்தி செஞ்சா அவங்க யூனிவர்சிட்டி டிகிரி கேன்சல் செய்யப்படும் சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகேவா? நல்ல விஷயம், அதெல்லாம் நல்லா பண்ணலாம். அதுக்கப்புறம்
ரெப்ரசன்ட் இது வந்து ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்பா. அந்த ராஷ்மிகா மந்தனா டிஃபேஸ் டெக்னாலஜி மூலம் மாஃபிங் பண்றாங்களே, குளிக்கிற மாதிரி ரெடி பண்றாங்களே, அந்த அதனால வந்து அந்த ராஷ்மிகா மந்தனா அநாகரிகமா சித்தரிக்க எதிரான சட்டம் இதுபடிதான் கேஸ் போட்டிருப்பாங்க. ஓகேவா? டிஃபேஸ் டெக்னாலஜி எனக்கு தப்பா சித்தரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். ஸோ 2134 ஓகேவா? எழுதிக்கங்க 2134. அடுத்தது ஸோ இதோட போதும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையா உட்காந்து கவனிச்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா? என் டவுட்ஸ்பா, என் டவுட்ஸ். கிளாஸ் வந்து ரெஸ்யூம் ஆகுது வந்து 8:30 மணிக்கு ரெஸ்யூம் ஆகும்பா. போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ ஓகே தானே? ஏன் டவுட் இருந்துச்சா? டவுட் இருக்காப்பா? லேடிஸ் மட்டும் தான் டவுரி சட்டுமா? ஆமாப்பா. இப்ப கூடி சீக்கிரம் போனா பால நம்ம கொடுத்து கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடும். போற பக்கம் பார்த்தா நம்ம கொடுத்து கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிரும். ஏன்னா பொண்ணுங்க கிடைக்க டிமாண்ட் ஆயிடுச்சு. நல்ல பொண்ணு கிடைக்க டிமாண்ட் ஆயிடுச்சு. இப்ப என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணான். அந்த பொண்ணுக்கு 50 பவுன் போட்டு அவன் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தான். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டா நடந்துச்சு புதுக்கோட்டையில. அந்த மாதிரி இருக்காங்கப்பா. கஷ்டப்படுற பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து அவங்களே வீட்டுல எல்லாமே செஞ்சு கொண்டு வந்தாங்க. கோல்டு ஃபார் உமன் மாம் டூவா தெரியலையப்பா, புதுசால இருக்கு. சரிப்பா, சரி என்ன பண்றது. சரி பாப்போம். சரி தேங்க்யூப்பா, தேங்க்யூ சோ மச்ப்பா. என் டவுட் இருக்காப்பா? என் டவுட் இருக்கா? என் டவுட் இருக்காப்பா? தேங்க்யூப்பா. லீவ் ஆயிக்கிங்கப்பா, லீவ் ஆயிக்கிங்க. 8:30 மணிக்கு வந்துருங்க.